அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நிறைய சகோதரர்களுக்கு கூட இந்த ஹாமின் இப்ராஹிம் என்ற ஒருவர் இங்கு வந்து தமிழ் மொழியிலே பேசுவதே எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் சொல்லி வைக்கக்கூடிய அந்த வாதங்கள் பொய்யென நிரூபிப்பதற்கு முதல் சான்று. சென்ற வாரம் நம்முடைய மர்கஸிலே ஜும்மா உரையை முடித்துவிட்டு வெளியே வந்தபோது ஒரு சகோதரர் வந்து கேட்டார், உங்களுக்கு தமிழ்லாம் தெரியுமா? என்னங்க இப்படி கேட்கறீங்க, தமிழ்லாம் தெரியுமான்ட்டு? இல்ல, உங்களுக்கு தமிழ் பேசவும் எழுதவும் தெரியாது, ஹாமின் இப்ராஹிம் என்ற ஒரு பெயரை வைத்து பிஜே தான் கடிதத்தை எழுதி இருக்கின்றார் என்று எங்களுக்கு சொன்னார்கள் அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்கிறார். அப்படி என்றால் என்ன பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், என்ன செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற விஷயங்களை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். இப்போது இந்த சகோதரர்கள் எல்லாம் குறிப்பாக நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் எஸ்.எம். பாக்கர் அவர்கள் நீக்கப்பட்டதும், அவர்கள் நீக்கப்பட்ட அதே நேரத்தில் வேறு வேறு பிரச்சனைகள் காரணமாக நீக்கப்பட்ட சில முன்னாள் நிர்வாகிகளும் ஒரு தனி இயக்கம் கண்டிருக்கிறார்கள். இந்த தனி இயக்கத்தை அவர்கள் கண்டதற்கான காரணம் என்ன சொல்கின்றார்கள் என்றால், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தும் அதனுடைய செயல்பாடுகளும் சரியில்லாமல் போன காரணத்தினால், வீரியம் இல்லாமல் போன காரணத்தினால் தான் நாங்கள் ஒரு தனி இயக்கம் கண்டிருக்கின்றோம் என்று இன்று மேடைகளிலே அவர்கள் போடக்கூடிய கூட்டங்களிலே பேசி வருகின்றார்கள். முதல்ல இந்த விஷயம் உண்மையா என்று நீங்கள் யோசனை செய்து பார்க்க வேண்டும். அவங்க இந்த இயக்கத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த இயக்கம் இதனுடைய செயல்பாடுகள் சரியில்லை, இது வீரியம் இழந்து விட்டது என்ற காரணத்திற்காக நாங்கள் விலகிச் செல்கின்றோம் என்று விலகிச் சென்றுதான் புதிய இயக்கம் கண்டிருக்கிறார்களா? ஒரு 1.5-2 மாதங்களுக்குள்ளே நடந்த சம்பவங்களை எல்லாம் எப்படி மறைக்கிறார்கள், இருட்டடிப்பு செய்கின்றார்கள், பொய் பேசுகின்றார்கள் என்ற விஷயங்களை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவர்கள் எல்லாம் இந்த ஜமாத்தில் இருந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற கருத்தை நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக உணர்விலே வெளிவந்த என்னுடைய கடிதத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த கடிதத்திலே உள்ள விஷயங்களை ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன். ஆதார பூர்வமாகவும் அந்த விஷயங்களை உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். இது இப்ப என்ன கிளப்புறாங்க அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டில் இவ்வளவு மாநில நிர்வாகிகள் இருக்கையில, இத்தனை மாவட்டங்களுடைய நிர்வாகிகள் இருக்கையில, இவர்களுக்கெல்லாம் தெரியாத சில விஷயங்கள் ஹாமின் இப்ராஹிமுக்கு எப்படி தெரிந்தது? இவங்க நோட்டீஸ் போடுறாங்க, பேசுறாங்க, கேட்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் தெரியாத இந்த விஷயம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இவருக்கு எப்படி தெரிந்தது என்று ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இந்த கேள்விக்கு பதில் இருக்கு. இந்த இவர் இரண்டாவது என்ன சொல்றாங்க, இவருக்கு கடிதத்தை பிஜே எழுதி கொடுத்தார், சம்சுல்லுஹா ரஹ்மானி எழுதி கொடுத்தார், இவர் கையெழுத்து போட்டு தான் இந்த கடிதத்தை அனுப்பி இருக்கிறார் என்று அடுத்தாப்புல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதை கேட்கக்கூடிய மக்கள் எல்லாம் முதல்ல என்ன செய்யறாங்கன்றா, இந்த ஆமா அவர் எழுதி கொடுத்திருப்பாரோ, அங்க இருக்கிற அவருக்கு எப்படி தெரியும், அங்க இருக்கிற இவருக்கு எப்படி தெரியும் என்று இப்படித்தான் இந்த விஷயத்தை மக்கள் சிந்திக்கின்றார்களே ஒழிய, இப்ப பிரச்சனை இதா? கடிதத்தை யார் எழுதினாங்கிறதா பிரச்சனை? கடிதத்தை ஹாமின் இப்ராஹிம் எழுதுற ஒரு புறம்போக்கு எழுதியிருக்கட்டும், கடிதத்தில் உள்ள விஷயம் உண்மையா பொய்யாங்கிறது இப்ப பிரச்சனையா? கடிதத்தில் வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை ஏற்றுக் கொள்கிறீர்களா மறுக்கிறீர்களாங்கிறது பிரச்சனையா? கடிதம் யார் எழுதினாங்கிறது இப்ப சப்ஜெக்டா? இதை நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும். கடிதம் யார் எழுதினாங்கிறது தான் சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னா அந்த சப்ஜெக்ட தனியா பேசுவோம். கடிதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா மறுக்கிறீர்களா என்ற அடிப்படைக்கு வந்தால் தான் இந்த விஷயத்துல வந்து உண்மையை கண்டறிய முடியும். அப்ப மக்களும் என்ன செய்யணும், மக்களை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மாசத்துல நம்ம திருப்பி அடிச்சோம்டா, வேற மாதிரி பேசணும்டா, மக்கள் அதை மறந்து விட்டு அதை எல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைக்கிறார்கள். முதல்ல ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிறேன்னு, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரையிலோ, என்னை பொறுத்தவரையிலோ, இப்படி யாரும் ஒரு தனிப்பட்ட ஆளையோ ஒரு தனிப்பட்ட கூட்டத்தையோ விமர்சித்து பேசுவது, அவங்களை பற்றிய வண்டவளங்களை வெளிக்கொண்டு வருவது எல்லாம் நம்முடைய சுபாவமும் இல்லை, அது நமக்கு தேவையும் இல்லை. ஏன் இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்று சொன்னால், இதே இடத்துல ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் ஒரு கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தில் என்ன பேசுறாங்க,
இந்த இயக்கம் சரியில்லாதனால நாங்க வந்துட்டோம்ங்கறாங்க. அந்த கடிதத்தை அதிலே விநியோகம் பண்றாங்க. வேற அவங்களுடைய மொட்டை நோட்டீஸ்ல ஒரு வேற பேர் இல்லாம அவங்களுடைய கூட்டம் முடிஞ்ச உடனே விநியோகம் பண்றாங்க. என்ன விநியோகம் பண்றாங்கன்னா, இந்த கடிதம் ஆமீன் இப்ராஹிம்ங்கிறவரு சொந்தமா எழுதல, இந்த கடிதத்தை யாரோ அவருக்கு எழுதி கொடுத்திருக்காங்க இப்படின்னு சொல்லி விநியோகம் பண்றாங்க. இந்த காரணங்களினால் முதலாவதாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரையில இந்த பிரச்சனையை பகிரங்க அறைகூலாக உணர்வு மூலமாக விட்டது. இந்த பகிரங்க அறைகூல் வந்த உடனே என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டா, நாங்க இனிமே ஒண்ணுமெல்லாம் செய்யற மாதிரி இல்ல, நாங்க பாட்டுக்கு எங்க வேலையை பார்த்துக்கிட்டு நாங்க பாட்டுக்கு எங்களுடைய தாவாவை பார்த்துக்கிட்டு சமுதாய பணிகளை பார்த்துக்கிட்டு ஒதுங்கிடலாம் இருக்கிறோம், எந்த விஷயத்தையும் பேசுற மாதிரி இல்ல அப்படின்னு சொன்னாங்களா? சொன்னாங்க. சொன்ன உடனே பதிலுக்கு நம்ம என்ன செஞ்சோம் கேட்டா, ரொம்ப நல்லதா போச்சு. இதுங்களே பேச மாட்டாங்கன்னு சொன்னா நம்ம ஏன் திருப்பி பேசணும்? அப்ப உணர்வுல அறிவிப்பு செஞ்சாங்க, இந்த விஷயத்தை நம்மளும் இனிமே பேசுற மாதிரி இல்ல, அவங்க இருந்தாங்க, பிரச்சனை நடந்துச்சு, தனி இயக்கம் கண்டாங்க, தனியா செயல்படுறாங்க, இனிமே நம்ம இதை பேச வேண்டிய அவசியம் இல்ல, அதனால நாமும் பேச மாட்டோம் என்று அறிவிப்பு செய்த உடனே இத பலவீனம் நினைச்சுக்கிட்டாங்க. இந்த காரியத்தை பலவீனம் நினைத்து கொண்ட காரணத்தினால் உண்மைக்கு புறம்பான விஷயங்களை மக்கள் மன்றங்கள்ல மக்களை கூட்டி வைக்க ஆரம்பிச்ச காரணத்தினாலதான் நாம இந்த விஷயத்திற்கு விளக்கம் சொல்ல வேண்டிய, நாம இந்த விஷயத்தை விளக்கி சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்பதை நீங்க விளங்கிக்கணும். இவ்வளவு பேரை கூட்டி வேற ஏதோ விஷயங்களை பேசாம, இப்ப தேர்தல் இருக்கு அதையெல்லாம் பேசாம, நீங்க ஏதாவது தனிப்பட்ட ஆளுக்களை நபர்களை பற்றி பேசுகின்றீர்கள் என்று சொன்னால் அப்படிங்கிற கேள்வியை பொதுவாக மக்கள் மத்தியில் கிளப்புறாங்க. அது மட்டும் இல்ல, இப்படி தனிப்பட்ட ஆளை பேசுறது ஃபசாத் இல்லையா, இதெல்லாம் பேசலாமா என்றும் கூட இன்றைக்கு மெசேஜ். நீங்கள் எடுத்து வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்வதற்கும் இனிமேல் இது தொடரக்கூடாது என்பதற்காக நாங்கள் வைத்த குற்றச்சாட்டுகள் எந்த அளவுக்கு உண்மை என்பதனை ஆதாரங்களோடு நிரூபிப்பதற்குமாக இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தவிர்க்க முடியாத சூழ்நிலை என்ற கருத்தை மக்கள் எல்லாம் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப மேற்று என்னன்னு கேட்டா, வச்ச குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மையா பொய்யா, இதுதாங்க இப்ப மேற்று. இந்த மேற்றுக்கு விடை கண்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனை எல்லாம் தேவையில்லை, எல்லாமே முடிஞ்சுவோம். பொய் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, நான் இந்த குற்றச்சாட்டுகளை வைத்த காரணத்தினால் இனிமே இந்த மாதிரியான எந்த நிகழ்ச்சியில, ஜமாத்தினுடைய எந்த பொது நிகழ்ச்சிகளையும், தாவா நிகழ்ச்சி உட்பட எதுலையுமே இனிமே கலந்து கொள்ள மாட்டேன், மொத்தமா பொது வாழ்க்கையில இருந்து விலகி விடுகிறேன் என்று சவால் விடுறேன். நீங்க அப்படி இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் நிரூபிக்கப்பட்டு விட்டால், நிரூபிக்கப்பட்டு வேற விஷயம், நேர உட்கார்ந்து பேசையில பட்டு விட்டால் இனிமேல் பொது வாழ்க்கையில் இருந்து எதிலையுமே தலையிட மாட்டேன் என்று உறுதிமொழி தர தயாராய்ப்ப. இந்த மதுரையில விளக்கம் கொடுக்கிறோங்கிற பேர்ல ஒரு கூட்டம் கூடியிருக்காங்க. அந்த கூட்டத்திலே அழகான ஒரு தீர்வு அங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள் முன்வைக்க, அவங்க கூட்டின கூட்டத்தில், நம்ம கூட்டத்தில் இல்ல, அவங்க கூட்டின கூட்டத்தில் அங்க இருக்கக்கூடிய அதனுடைய சீடிகளை பார்த்தா அவங்களுக்கு தெரியும், சகோதரர்கள் அழகான தீர்வை முன்வைக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, இக்பால் அண்ணே பிஜே தான் நிர்வாகத்தில் உள்ள மேட்டர்லாம் வெளியே விட்டாருன்னு சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாரு, இவர் சொல்றாரு, பிஜே என்ன சொல்றாரு, இவர் நிர்வாகத்தில் உள்ள மேட்டர்லாம் வெளியே விட்டதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. இது நான் தௌஹீத் ஜமாத் உறுப்பினரா நான் சொல்லல, தௌஹீத் ஜமாத்தில் உள்ள ஆதாரமா வெளியிட்டாரு. இப்ப இவர் உறுப்பினர் பதவியில நீக்கிட்டாங்க. அதனால தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துல இருந்து கூப்பிடுற விவாதங்களுக்கு இவர் போகணுன்ற கட்டாயம் கிடையாது. ஆனா இப்ப வந்திருக்க இடம் என்னது, மக்கள் மன்றம். இதே மாதிரி ஒரு மகாலை பிடிப்போம், இதே யார் இக்பால் அண்ணே வரட்டும், பிஜே விட்டையும் டேட் வாங்கி அவரையும் பிடிப்போம். இது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்துற விவாதமா இருக்காது. பிஜே இந்த பக்கத்து இக்பால், இவர் என்ன சொல்றாரோ அதுக்கு இவர் சொல்லட்டும், அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு அவரை சொல்லட்டும். எப்படி பிரிவிவாதம் பண்ணமோ, எப்படி களியக்கால பண்ணமோ, அது மாதிரி சம அளவுல உறுப்பினர்களை வச்சு தீர்ப்பு யார்கிட்ட விட்டணும், மக்கள்கிட்ட விட்டணும். அந்த வேலை தான் இப்ப பாக்குறாங்க. அவர் சொல்றாங்க, விளக்கம் சொல்றாங்க, தீர்ப்பு கொடுக்க யாரு, நம்ம. இதே வேகத்துல சிப்லி என்றவர் இந்த மாதிரி நிர்வாக குளத்துல உள்ள குழப்பத்தினாலதான் வெளியே வந்தேன்னு சொல்றாரு. அவங்க என்ன சொல்றாங்க, மலர்னு ஒண்ணு போட்டாங்க, அமௌண்ட் வந்துச்சு, மலர் பிரிண்ட் வந்ததுக்கு மட்டும் கொடுத்துட்டு மீதி அமௌண்ட் ஸ்டே போட்டாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. இவரும் வரட்டும், அதே மேடைக்கு வரட்டும், அவரும் அதே மேடைக்கு வரட்டும். இவர் உறுப்பினர் இல்லைன்னு சொல்லி தட்டி கழிக்கலாம் கூடாது. ஏன், மக்கள் மன்றம். நீங்க எப்படி இங்க பேசுறீங்களோ அதே மாதிரி பிஜே இங்க பேசட்டும், ஏதரப்புல நீங்க பேசுங்க. தேவையான ப்ரொடெக்ஷனை யாரு கொடுப்பா, தௌஹீத் ஜமாத் உறுப்பினர் கொடுப்பாங்க, உங்களை சார்ந்த உறுப்பினர் கொடுப்பாங்க, மாற்று உறுப்பினர் கொடுப்பாங்க. இதே விஷயம் தான் ஹாமித் சொல்றாரு. என்ன சொல்றாரு, அவர் சொல்றாரு களியக்காவிலே உள்ள குர்சித் பானு இவரோட கள்ளக்காதலின்னு சொல்றாரு.
நைட்டு பூரா போன் போட்டு பேசுவாரு, தொப்புள்ள பம்பரம் விட்டு அளவுக்கு பேசுறாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாரு. நான் சொல்லல, நான் அவங்க மேல குற்றம் வைக்கல. அவர் சொல்றாரு. கன்னியாகுமரியில உள்ள ஹபீபான்ற பொண்ணுக்கு நகை வாங்கி கொடுத்தான்னு சொல்லி அவர் சொல்றாரு. சைலாபான்ற பொண்ணுக்கு நீங்க இந்த மாதிரி தவறானீங்கன்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்படி கம்ப்ளைண்ட்லாம் அவர் சொல்றாரு. ஹாமித் இப்ராஹிம், ஹாமீன் இப்ராஹிம், அதான் சொல்றேன், ஹாமீன் இப்ராஹிம் அவர் போன்ல சொல்றாரு, நான் சொல்றேன் இல்லப்பா, நான் வர்றேன், இந்த மதுரைக்கு வரேன், இந்த மதுரையில வச்சுக்கிருவோம். அவர் தமிழ்நாட்டுக்கு வரேன்றாரு. மதுரையில வச்சு இந்த இக்பால் அவர்களுக்கும் சிப்லி அவர்கள் ஒரு தரப்பிலும் பிஜே அவர்கள் ஒரு தரப்பிலும் இருக்கிற மீட்டிங்கிலேயே அவர் வரட்டும், அவரும் சொல்லட்டும் அவருடைய தரப்பு நியாயங்களை அவர் நேரடியா நிரூபிக்கின்றார். எந்த விதத்துல தௌஹீத் ஜமாஅத் உறுப்பினரா இல்ல, இதே மாதிரி மக்கள் மன்றத்துல வச்சு மக்கள் மன்றத்துல அவர் ஒரு பக்கத்து அவர் நியாயம் சொல்லட்டும், பாக்குறேன்னே ஒரு நியாயத்தை சொல்லட்டும், ரெண்டு பேர்த்தையும் சம தூரத்துல வச்சு பார்ப்போம். நீங்க பாட்டுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு போவீங்க, அவங்க பாட்டுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு போவாங்க. அவங்க சொல்லும் போது பாதி பேர் மண்டையாட்டுவாங்க, நீங்க சொல்லும் பாதி மண்டையாட்டுவாங்க. அவர் சொல்றாரு, நான் மக்கள் மன்றத்தில் நான் நிரூபிக்கிறேன்ப்பா, நீ நிரூபி. தௌஹீதுடைய சகோதர கொள்கை அதுதானே, எல்லாத்தையும் விவாதத்துக்கு தானே கூப்பிடுறோம். என்ன சொல்லி கூப்பிடுறோம்? வாங்கப்பா மக்கள் மன்றத்தில் நிரூபிக்கிறோம்ப்பா, உட்காரு, மக்கள் தீர்ப்பை கேட்டுட்டு மக்கள் வரட்டும். கேட்டு போயிடாங்க, இந்த வேலையை செய்யணும். நம்ம விட்டு அதை விட்டு நீ எல்லாத்தையும் இது பண்ணு. நீங்க மக்கள் மன்றத்தை நிரூபிச்சிட்டீங்கன்னா நாங்க சொல்லுவோம், தௌஹீத் ஜமாஅத்துடைய தலைமை நிர்வாகிகளை பூரா கலைக்க சொல்லி தௌஹீத் ஜமாஅத் உறுப்பினர்கள் சொல்லுவோம். அதே மாதிரி உறுப்பினர்கள் தௌஹீத் ஜமாஅத்துக்கு பாக்கற தலைவராக்குவோம். பாக்கற தலைவராக்கி ஹக்குடைய பக்கத்தை நம்ம நின்று ஹக்கா சொல்லுவோம். சொல்கின்ற ஆளுக்கு மதிப்பு கிடையாது, சொல்கின்ற மேட்டருக்கு மதிப்பு, குர்ஆனுக்கு மதிப்பு, ஹதீஸுக்கு மதிப்பு. நீங்க இந்த விஷயத்துக்கு உட்பட்டு மக்கள் மன்றத்துக்கு வந்தீங்கன்னா உங்களை போலவே நாங்களும் உங்க பின்னாடி நிற்போம். எவ்வளவு பேர் அல்லாஹ் பத்தி சொன்னாங்களோ அதே மாதிரி இவ்வளவு பேர் அல்லாஹ் பத்தி சொன்னாங்களோ எல்லாரும் ஒரு தரப்பினருக்கு போவோம். எது நடந்தா இந்த விவாதம் சொல்லிட்டாரு. இன்றைக்கே நீ ஒப்புக்கொண்டீங்கன்னா இன்றைக்கே பேப்பர்ல ப்ரூஃபா கையெழுத்து போட்டுக்கிறோம். பிஜே டேட் தர்ற அன்னைக்கு ஹாமித் இப்ராஹிம் கூப்பிடுவோம். இதே மண்டத்தை நாங்க பிடிக்கிறோம். நாங்க எங்க செலவுல பிடிக்கிறோம். தௌஹீத் ஜமாஅத் அண்ணன் பிடிக்க வேணாம், நாங்க எங்க செலவுல பிடிக்கிறோம். நாங்க பிடிச்சி நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் அனுமதி வாங்கி நாங்க நடத்துறோம். டைம் குறிக்கப்படே இல்ல. ஒரு நாள் 2 நாள் ஒரு வாரம் போட்டும் 10 நாள் போட்டும் தொடர்ந்து ஒரு முட்டுப்புள்ளி வச்சுட்டு கலைவோம். இதுதான் என்னுடைய கேள்வி. நீங்க தனியா பேசிட்டு போயிருக்கீங்க, இதைத்தான் சொல்றாங்க. அவங்க தனியா பேசிட்டு போயிருவாங்க. நாங்க மக்கள் எல்லாம் என்ன கேணையங்களா குழம்பு போய் நிக்கிறதுக்கு நாங்க அவங்களையும் கூப்பிடுறோம். நீங்களும் வாங்க, ஒரு இடத்துல உட்கார்ந்து நீதிபதிலாம் வேணாம், நீதிபதிலாம் தேவையில்லை, ஒரு இடத்துல உட்காருவோம். உங்க மேல உள்ள குற்றச்சாட்டு அவங்க சொல்லட்டும், அவங்க மேல குற்றச்சாட்டுகள் இருந்தா நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்றத அவங்க மறுக்கட்டும், அவங்க சொல்றத நீங்க மறுங்க. நாங்க மக்கள் ஒரு முடிவு செஞ்சுக்கிறோம். அழகான ஒரு அழைப்பு இல்லையா? இந்த அழைப்புக்கு ஏன் நீங்க வரமாட்டேன் என்று இந்த பருந்த கண்ட கோழி குஞ்சு ஓடுற மாதிரி ஏன் ஓடுறீங்க? எதுக்கு விரண்டு ஓடுறீங்க? உண்மை இருந்தா, சத்தியம் இருந்தால் ஓட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்ப இதுல இருந்தே நீங்க விளங்கிக்கிறணும், உண்மை இல்ல, முழுக்க முழுக்க திரிபுவாதங்களும், முழுக்க முழுக்க புரட்டும், முழுக்க முழுக்க 2 மாசத்துல நடந்த விஷயத்தை தலைகீழ போட்டு எழுச்சி இயக்கம் காண வந்திருக்கிறோங்கிற பேச்சுக்கள் எல்லாம் சத்தியத்தை, உண்மையை, தன்மேல் உள்ள குற்றச்சாட்டுகளை, அவமானங்களை, கேவலங்களை மக்களிடமிருந்து மறக்கடிக்க செய்ய வேண்டும் என்பதற்காக விளையாடப்படும் பித்தலாட்டம் விளையாட்டுங்கிறத மக்கள் எல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப குற்றச்சாட்டுகள் அந்த பட்டியலுக்கு கொடுத்த பட்டியலுக்கு நம்ம வருவோம். குற்றச்சாட்டுகளாக சில விஷயங்களை சொல்லி இருக்கு. இப்ப குறிப்பா சொன்னோம் அப்படின்னு கேட்டா சிடி வித்தீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சிடிய 35 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு எல்லாரும் வித்த சிடிய நீங்க 50 ரூபாய்க்கு வித்தீங்க, நாங்க கொடுத்த பிரஷர்ல அதை 35 ரூபாய் மனசு இல்லாம குறைச்சிங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கத்துக்கு கேமரா கொண்டு போறதுக்கு மக்கள் மத்தியிலே நீங்க நிறைய கேமரா கொண்டு போவதற்காக நிறைய வசூல் பண்ணீங்க இப்படிங்கிற செய்தியை இப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நம்ம வைக்கிறோம். இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் முன்னிறுத்தி இதுக்கே நிறைய நேரம் பதில் சொல்றாங்க. ஒரு விஷயத்தை நல்லா விளங்கிக்கிறேன்னு, இது இந்த கடிதம், அந்த கடிதத்தை பொறுத்த வரைக்கும் மொட்டை நோட்டீஸ் போட்டு நம்ம வெளியிடல, மொட்டை நோட்டீஸ் போட்டு யார்த்தையும் கொடுக்கல. அல்லாஹ்வுக்கு அஞ்சி ஒரு தனிப்பட்ட நபருக்கு அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக, அவர் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும், இப்படி பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது என்பதற்காக, இந்த ஜமாத்து அதே நேரத்தில் ஒரு தனிநபருடைய நடவடிக்கையால் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஒரு தனிநபருக்கு எழுதப்பட்ட கடிதமா, இது மொட்டை நோட்டீஸா வெளியிடப்பட்ட கடிதமா? ஒரு நேரடியாக அவருடைய குற்றங்குறைகளை எல்லாம் சுட்டிக்காட்டி எழுதப்பட்ட கடிதம்.
அப்ப இதுல உள்ள இந்த சில்லற விவகாரங்கள் சிடி இஸ்லாமிய மார்க்கத்துக்கு கேமரா கொடுத்ததுக்கெல்லாம் பெருசா விளக்கம் சொல்றாங்க. அதுக்கு இஸ்லாமிய மார்க்க கேமரா கொண்டு வந்ததுக்கு காசு கூட வாங்கணும்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க. காசு கூட வாங்கணும் ப்ரோக்ராம்ல காட்டுறாங்க. 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு தான் எல்லாரும் கொடுக்குற மாதிரி ஒரு தோரணையை ஏற்படுத்துறாங்க. நிறைய விஷயங்களா சொல்லிக்கிட்டே வரணும். இப்படிலாம் உங்களால 2004 வருஷத்திலிருந்து இப்ப வரைக்கும் இந்த ஜமாத் ஆரம்பிக்கப்பட்டதுல இருந்து இப்ப வரைக்கும் உங்களால ஒரு குற்றச்சாட்டு வர்றது, அந்த குற்றச்சாட்டுகளுக்கு நாங்கள் பதில் சொல்றது, நாங்க போய் இப்படி மேடையில பேசுற இடங்கள்ல எல்லாம் மக்கள் வெளிநாடுகள் எல்லாம் கடுமையா கேள்வி கேட்பாங்க. இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல கால சவட்டிக்கு நிக்கிறேன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கேவலப்பட்டு நிக்கிறது உங்களுக்காக நாங்க நிக்கணுங்கிற அவசியமா? அதனால இந்த மாதிரி வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நிறுத்துங்க. இல்லைன்னு சொன்னா நீங்க வசம் உதவி போயிருங்க. ஜமாத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கமே தவிர வேற எந்த நோக்கமும் இல்லை இந்த விஷயத்தினுடைய என்னுடைய தலையீட்டுக்கு. ஜமாத்தினுடைய பாதுகாப்பு மட்டும்தான் நோக்கமே ஒழிய வேற எந்த தனியாலையும் பழிவாங்கணும், வேற எந்த தனியாலையும் வீழ்த்தணும், எந்த தனியால் வளர்ச்சியும் பிடிக்கல என்ற நோக்கமும் இல்ல, எந்த பின்னணியும் இருக்கவே முடியாது. இப்ப இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் நாம சொல்ல இல்ல, இந்த குற்றச்சாட்டுகளை மறுக்காம, இந்த குற்றச்சாட்டுகளை ஆமா இல்லைன்னு சொல்லாம இப்ப என்ன வகையான வாதங்களை வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, குற்றச்சாட்டுகளை சொல்லும் போது குற்றச்சாட்டு தானே மறுக்கணும். கடிதம் எழுதி கொடுக்கல என்ன பேச்சு? கடிதம் அவருக்கு வேற ஆள் எழுதி கொடுத்தாங்கடா, கடிதத்தை எங்கே இருந்து எழுதி வாங்கி போட்டுருக்காருன்னா என்ன பேச்சு? இவருக்கு தமிழ் தெரியாருந்தா என்ன பேச்சு? இது இல்ல பேச்சு. குற்றச்சாட்டை நேருக்கு நேராக மறுக்க வேண்டும். நீங்க குற்றச்சாட்டுகளை மறுக்க தயாரா? பொது இடத்துல இந்த மாதிரி மக்களை வச்சு நீங்களும் உட்கார்ந்து நம்மளும் உட்கார்ந்து வாதிப்போமா? அந்த குற்றச்சாட்டு எல்லாம் மறுக்க தயாரா? இப்ப பட்டியல் போட்டு சொல்லிட்டே போனாரு, இதுல வச்சிருக்க குற்றச்சாட்டுகள் அந்த குற்றச்சாட்டுகள் தான். இப்ப நம்ம அழைக்கிறதுக்கு முன்னாலேயே அவங்க ஆரம்பிச்சிருக்கக்கூடிய அந்த இயக்கத்துல கட்சியில பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அந்த சகோதரரே உண்மையாளர், அவருக்கு அரபியிலையும் பேர் உண்மையாளர் வச்சிருக்கு, ஸ்டீக்னு பேர் வச்சிருக்கு. உண்மை பேசுறாரு, உண்மை உண்மை உண்மைன்றே சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவர் கேட்கிறாரு, இந்த பட்டியல்ல எழுதியிருக்கிற குற்றச்சாட்டுகளை எல்லாம் நிரூபிக்கிறதுக்கு ஹாமின் இப்ராஹிம்ங்கிற ஆள் எதுக்குங்க? ஒன்பது கூட பஸ்ல போனேன், உண்மைதான். 10 மணி நேரம் 12 மணி நேரம் போனது உண்மை. சொல்லவே முடியாது, சொல்லவே முடியாது. ஒண்ணு, அந்த பெண்ணு பொம்பளை கலிய காவல் தனியா பார்க்கத்தான் செஞ்சேன், பொய் சொல்லவே முடியாது, உண்மைதான் சொல்ல முடியும். அது மாற்றுக்கிறது கிடையாது. வேற இன்னொரு விவகாரம் என்ன, இந்த பொம்பளை வந்துட்டு நாயை வச்சு கேட்டா சந்திச்சுட்டு போனாங்கிறத மறுக்கவே முடியாது. இப்ப இந்த 5 சீடி பாருங்க நீங்க எல்லாரும். அவர் கேட்கிறாரு, ஹாமின் இப்ராஹிம்ங்கிற ஆள் எதுக்கு இந்த குற்றச்சாட்டு எல்லாம் நிரூபிக்கிறதுக்கு? நாம தானே சாட்சி எல்லாரும். இதத்தான் நாம எல்லா விஷயத்தையும் நிர்வாகக்குள்ள ஏற்கனவே கூப்பிட்டு விசாரிச்சு தீர்ப்புலாம் நிறைய சொல்லி இருக்கிறோம், கண்டிச்சிருக்கிறோம், தண்டிச்சிருக்கிறோம். அவர் எதுக்கு? நம்ம தானே இதுக்கெல்லாம் சாட்சிகள் அப்படின்னு சொல்றாங்க. வெளியே வந்தோன்னு என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஎன்டிஜே வீடியோ விசன், டிஎன்டிஜேவின் மார்க்க விளக்க குறுந்தகடுகள் பிஜே சம்சுல்லுஹா, எம்ஐ சுலைமான், எம்எஸ் சுலைமான், அல்தாஃபி மற்றும் மார்க்க அறிஞர்களின் உரைகள் அடங்கிய சீடிகள் வெறும் ரூபாய் 20 மட்டுமே. கடந்த ரமலானில் சகோதரர் பிஜே அவர்கள் ஆற்றிய இஸ்லாம் கூறும் பொருளியல் தொடர் சொற்பொழிவு கிட்டத்தட்ட 27 மணி நேர நிகழ்ச்சி 3 டிவிடிகளில் விலை ரூபாய் 100 மட்டும். மொத்த விற்பனையாளர்களுக்கு கழிவுகள் உண்டு. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விசன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வெளியே வந்தோன்னு என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதாரங்களை கொண்டு வர தயாரா? உங்க பூச்சியலாளர் தானங்க சொல்லியிருக்காரு, எல்லாம் ஆதாரத்தோட பேசப்பட்டிருக்கு, நிரூபிக்கப்பட்டிருக்கு, உண்மை குற்றச்சாட்டு வந்திருக்கிறது, அது உண்மை, இது உண்மை என்று பட்டியல் போட்டு சொல்றாரு. அப்புறம் மறுபடியும் நிரூபிங்க அப்படின்னு சொன்னா, மக்கள் பண்றதுக்கு இது வெளியில வரையில தன்னை தூய்மையானவனாக காட்டணுங்கிற நோக்கமே தவிர வேற ஒண்ணும் இல்ல. ஏற்கனவே நீங்க பஸ்ல ஒரு பெண்ணோடு சேர்ந்து பயணம் செய்தீர்கள் என்ற காரணத்திற்காக ஜமாத்து உங்களுக்கு தண்டனை தந்துருந்துச்சு, அதை ஏத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? நம்ம கேட்கிறோம். இப்ப இதுல இருக்கக்கூடிய எல்லாமே அவதூறு, அடுக்கடுக்காக அவதூறுகளை எழுதியிருக்கிறார், முழுவதும் குற்றச்சாட்டு வைக்கிறார் இப்படின்னு சொன்னா, இப்படி உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி இந்த குற்றச்சாட்டு உங்கள் மேல் வந்ததா? ஜமாத்து விசாரிச்சதா? தண்டனை தந்து டெம்பரவரியா விலக்கி வச்சிருந்தாங்களே, அதை ஏத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? அந்த சம்பவத்திலே அந்த பெண்ணை அவங்களுடைய ஊரில் இருந்து பஸ்ல பஸ் ஸ்டாண்ட்ல இறங்க சொல்லி சொன்னீங்கள, அதை மறுக்கிறீங்களா ஏத்துக்கிறீங்களா? பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இங்கே மதரசாவிற்கு அழைத்து வர செய்வதற்கு உங்களுடைய சொந்த கார் அனுப்புறீங்களே, அதை ஏத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? மதரசாவில 3 மாச கோர்ஸ்ல தான் சேர்ந்து படிக்க வேண்டும் என்பது விதியாக இருந்தும் கூட 3 நாளைக்கு தங்க வைக்குமாறு அங்கிருந்த நிர்வாகிகளை நிர்பந்திச்சீங்களே, அதை ஏத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா?
அந்த தங்கி இருந்த காலகட்டத்திலே அவங்களுக்கு பட்டுப்புடவை எடுத்து கொடுப்பதற்கு 3000 ரூபாய் அங்கிருந்த நிர்வாகியிடம் கொடுத்தீங்களே, அதை ஏத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? பின்னர் நீங்களே ஏற்பாடு செய்து திரும்பி ஊருக்கு 2 பேரும் சேர்ந்து போவதற்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ண சொன்னீங்களே, அதை ஏத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? டிக்கெட் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ஊருக்கு போறதுக்கான அந்த நேரத்தில் போயாச்சு. ஊருக்கு அந்த இரவு முழுவதும் 2 பேரும் 10 மணி நேரம் பஸ்ல சேர்ந்து பயணம் செஞ்சீங்கள, அதை ஒப்புக்கொள்றீங்களா மறுக்கிறீங்களா? 10 மணி நேரம் பயணம் செஞ்சு நீங்க போகும்போது வழியிலே அந்த இடத்துல அந்த சாப்பிடுற இடத்துல இந்த சகோதரர் சொன்னார கடிதம் அவர் பாக்குறாரு, பார்த்து போய் கேட்கிறாரு, நீங்க தானே எஸ்எம் பாக்குறது? அவருக்கு சொல்றாரு வளவளத்து, அப்படி வளவளத்து போயிட்டாரு. பார்த்தவங்க 2 பேரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது பார்த்தாரு, உங்கள்ட்ட கேட்டாரு, இதெல்லாம் ஏத்துக்கிறீங்களா? இதெல்லாம் மறுக்கணும். நீங்க நம்ம பொதுமக்கள் முன்னால இந்த சபையில இப்படி உட்காரணும், இப்படி எல்லாரும் இருக்கணும், நான் கேட்கணும், நீங்க மறுக்கணும், சாட்சியில கொண்டு வந்து நிப்பாட்டணும். அப்படி இருந்தா அல்லா மேல சத்தியம் போட மாதிரி தான் பொதுமக்கள் நீங்க முடிவு செஞ்சுக்கிறீங்க. இதை பின்னால் நிர்வாக குழுவுக்கு வந்த நேரத்தில் நீங்க என்ன சொன்னீங்க? நிர்வாக குழுவுக்கு இது வந்த நேரத்தில் நிர்வாக குழுல என்ன வாக்குமூலம் கொடுத்தீங்க? முதல்ல அது அவங்க டிக்கெட் எடுத்துட்டாங்க, யாரோ எனக்கு தெரியாது, அவங்க டிக்கெட் எடுத்துட்டாங்க, அவங்க வண்டியில உட்காந்துட்டாங்க, நான் உட்காந்துட்டேன். நான் முதல்ல வேணாம்னு தான் சொன்னேன். யாரோ உட்கார போறாங்க, நீங்க உட்கார்ந்தா என்ன சார் சொன்னா தெரியாத மாதிரி இப்படி நீங்க வாக்குமூலம் கொடுத்தீங்களா முதல் நிர்வாகத்தில்? இல்லையா? பின்னர் ஆதாரங்களோடு சுட்டி காட்டப்பட்ட போது ஏத்துக்கிட்டீங்களா இல்லையா? இது முழுசு மறுக்கணும். இதை எல்லாவற்றையும் ஒன்னா நாம சொல்லுவோம். இந்த சம்பவங்களை முழுவதுமாக மறுக்க வேண்டும். அதே மாதிரி இந்த இப்ப சொன்னாரு கலியக்கா விலையில இதன் முக்கியமான குற்றச்சாட்டுகள் என்னவோ அந்த குற்றச்சாட்டுகளை நான் உங்களுக்கு சொல்றேன். இதெல்லாம் கேட்கிறாங்கல்ல, அவர் வர முடியுமா? ஆதாரம் இருக்கிறதா? நிரூபிக்க முடியுமா? 4 சாட்சி கொண்டு வர முடியுமா? அப்படின்லாம் எஸ்எம்எஸ் போடுறாங்க, இப்ப அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்துக்கு நான் பின்னால வர்றேன். இப்ப இந்த விஷயத்தை சொல்றேன். கலியக்கா விலைக்கு போனியில, கலியக்கா விலையில எந்த நேரத்தில் ஏன் எல்லா மாநில நிர்வாகமும் போன்று முடிவெடுத்தாங்க? அது ஒரு ரொம்ப பதட்டமான சூழ்நிலை தானே. அந்த நேரத்தில் அடிதடி சண்டையெல்லாம் வந்துடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தானே எல்லா நிர்வாகிகளும் கட்டாயம் கலந்து கொண்டே ஆக வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்தாங்க. இந்த நிலையில நீங்க போனீங்களே, போயிட்டு குளிக்க போறோங்கிறதே ஒரு பொறுப்பற்ற வேலையா தெரியல. ஜமாத் ஒழுங்கான ஜமாத்து அப்படிங்கிற நிலையில அதுக்காக உங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்க வேணாமா? போனீங்க, குளிக்க போனீங்களா? அதுக்கப்புறம் எங்க போனீர்கள் என்பதை நீங்களே சொல்றீங்க. 5 சீடி பாருங்க, எங்க போனோம் அப்படிங்கிற மேட்டர அவங்களே சொல்றாங்க. என்ன இப்ப இதுக்கு முன்னால் அந்த குறிப்பிட்ட அந்த சகோதரியோடு அந்த வீட்டுல உங்களுக்கு தொடர்ச்சியாக டெலிபோன் தொடர்பு இருந்தது நீங்க மறுக்க முடியுமா? மறுக்க ஆதாரத்தோடு நம்ம நிரூபிக்க. அதாவது ஒரு விசாரிக்க, நலம் விசாரிக்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் இல்ல, அந்த தொலைபேசியில நீங்கள் என்னவெல்லாம் பேசினீர்கள் என்பதையும் ஆதாரத்தோடு நிரூபிக்க போறோம். தொலைபேசியில நீங்க அந்த சகோதரியிட்ட தொடர்பு கொண்டு அதற்கு முன்னால் அவங்க என்னென்ன பேசுனீங்க எல்லாம் அவங்க ஒரு பொதுச் செயலாளரா ஒரு பெரிய பேச்சாளராக இருக்கிற ஆளு என்கிட்ட இப்படிலாம் பேசுறாரு பெருமையாக தோழியரிடம் சொல்லிக் கொண்டதை எல்லாம் ஆதாரங்களோடு நிரூபிப்போம். இதை நீங்க மறுக்கிறதுக்கு தயாரா? என்ன புலம்புறீங்க? பொதுமக்களை பார்த்து, மக்களை பார்த்து, மக்கள் சில விஷயங்களை சுருக்குன காலத்தில் மறந்துடுவார்கள் என்ற அந்த மறதியை சாதகமாக பயன்படுத்தி இன்னைக்கு போய் நீங்க ஒண்ணுமே செய்யாத மாதிரியே, ஜமாத் உங்களுக்கு அநியாயம் பண்ணிட்ட மாதிரியே, ஜமாத் உங்களுக்கு துரோகம் இழைச்சிட்ட மாதிரியே மக்கள்கிட்டையும் மற்றவர்களையும் புலம்பி தெரிகிறீர்களே, என்ன புலம்புறீங்க? இவைகளை எல்லாம் நீங்கள் மறுக்க வேண்டும். இதெல்லாம் ஏன் பழைய விஷயம்? இதெல்லாம் பழைய விஷயம், இதெல்லாம் பழைய விஷயம். புது விஷயங்களை நீங்க வச்சா தானே புதுசு வரும்போதுதான் பழசு பிரச்சனையாகும். ஒரு கடையில ஒருத்தர் வேலை பார்க்கறான், உதாரணத்துக்கு வேலை பார்க்கக்கூடியவன் முதல் அன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் திருடிட்டான். சரி, இப்பதான் வந்திருக்கான், திருடிட்டான், பாவம், போயிட்டு போனா, டே இப்பெல்லாம் திருடக்கூடாதுன்னு காசை வாங்கிட்டு மன்னிச்சு விட்டாங்க. மறுபடியும் ஒரு மாசம் கழிச்சு இன்னொரு 5,000 ரூபாய் திருடிட்டான். அப்போ காசை திருப்பி வாங்கிட்டு மன்னிச்சு விட்டாங்க கடைக்காரங்க. இன்னொரு 10 நாள் கழிச்சு ஒரு 50 ரூபாய் திருடிட்டான். அவரோட நீ போன் போட்டே கிட்ட அனுப்பிட்டாங்க. 5,000 ரூபாய் திருடியில அனுப்பல, 50 ரூபாய் திருடியில அனுப்பல, என்னங்க நியாயம் கேட்டா இது என்ன? இப்ப பழைய விஷயம் யோசிச்சு பார்க்கணுங்க. பழைய விஷயங்களை எல்லாம் இப்ப கிளறியல அப்படின்னு கேட்டா புதுசா வரும்போது பழசையும் எடுப்போம். புதுசா ஒருத்தன் திருடிட்டு போனாண்டா அவனுக்கு ஒரு தண்டனை, அவனே 15 தடவை திருடிட்டு போனாண்டா அவனுக்கு ஒரு தண்டனை. இந்த நீதிமன்றங்கள்ல சட்டம் இருக்கா இல்லையா? அப்ப பழசு எப்ப வரும்? புதுசு வந்தா வரும். புதுசு வந்துச்சா இல்லையா? அதை இப்ப மறுக்க போறீங்களா, ஏத்துக்கிற போறீங்களா? அதையும் நாம ஆதாரத்தோட நிரூபிக்க ரெடியா இருக்கிறோம். உங்களிடம் நீங்களே ஸ்பான்சர் பண்ணி
ஒரு சகோதரி அது சம்பந்தமான ஆதாரங்கள்லாம் நம்மகிட்ட எல்லாம் தெளிவா எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள், இன்னும் பேச்சு பூர்வமான ரெக்கார்டிங் ஆதாரங்கள், இவைகளை எல்லாம் வைத்துக் கொண்டு தான் பேசுவோம். நீங்க வாங்க சபையில உட்காருங்க. இந்த மாதிரி நீங்க வேண்டாலும் கூட்டுவோம். பொதுக்கூட்டம், இது பொதுக்குழு சொன்னீங்கல்ல, அதை விட நிறைய இருக்காங்க மக்கள். பொதுக்குழுல பேசணும் சொன்னீங்கல்ல, பொதுக்குழுவை விட நிறைய இருக்காங்க. இனிமே எப்படி பேசணும் கேட்டா, இனி தனியாளு அன்னைக்கு ஒரு 4 மாசத்துக்கு முன்னால நவம்பர்ல கடிதம் முறையில ஆமீன் இப்ராஹிம்ங்கிற ஒரு ஆளு, நீங்க எஸ்எம் பாக்குற ஒரு நிர்வாகி ஒரு ஆளு, 2 பேரும் ஒரு ஜமாத்துக்கு கீழே உள்ள ஆளுக்க 2 பேரையும் ஜமாத்து நிர்வாகம் விசாரிக்க முடிவெடுக்கும். அது அன்னைக்கு நிலை. இன்னைக்கு நிலை நீங்க ஒரு இயக்கம், நாங்க ஒரு இயக்கம். 2 இயக்கமும் பொதுவான முறையில ஒப்பந்தம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு 2 இயக்கமும் சரியான எல்லாம் பண்ணி நீங்க கேட்கிற மாதிரி நான் கடிதத்தில் எழுதியிருக்கிறேன். லைவ்லையும் டிஸ்கஸ் பண்ண தயார். தொலைக்காட்சி லைவ்லையும் இந்த பொதுக்குழுவை கூட்டுங்க, அங்க வருவோம், பொதுக்குழுவை நாங்க கூட்ட சொன்னோமே, பொதுக்குழுவை கூட்டுங்க, இப்படிங்கறதெல்லாம் படம் காட்டுற வேலை. இன்னும் சொல்றேன், அந்த வேலையெல்லாம் ஒரு விஷயம் ஒரு மனிதன் மேல அவன் செய்யாத குற்றத்திற்காக அவங்க மேல அவதூறு சுமத்தப்பட்டுருச்சு, அது பேசப்பட்டு விட்டது என்று சொன்னால் அவன் அதை நிரூபிக்காம வேற வேலை செய்யவே மாட்டாங்க. அதை நிரூபிக்காமல் வேற எதுக்குமே அவனுக்கு ஓடாத செயலிழந்து போயிருவான். சாதாரணமான விஷயம் செய்தவன் என்ன செய்வான், அது நடக்காத மாதிரி மற்ற வேலைகளில் ஈடுபடுவான். யாரு செய்யறாள். இந்த விஷயத்தையும் நீங்கள் மனசுல வச்சுக்கணும். பழைய விஷயம், நீங்க அலுவலகத்துக்கு வந்திருந்த அந்த பெண்ணிடத்திலே தவறாக நடக்க முயற்சி செய்தீர்கள் என்று சொல்லி அவங்களே பாலாவை கூப்பிடுறாங்க. பாலா எழுதியும் இருக்காங்க கடிதத்தில். நான் சொல்வது பொய்யாக இருந்தால் என்னுடைய குடும்பத்தார் மீது என் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டு, அவர் நான் அலுவலகத்துக்கு போனேன் என்ற தவறான முறையில நடந்து கொள்ள முயற்சி செஞ்சார் என்று. அவதூறுண்டா என்னங்க? முதல்ல அவதூறுண்டா ஏயும் பியும் ஒரு இடத்துல பார்த்துட்டு சி சொல்றது அவதூறு. ஏ என்னிடம் இப்படி நடந்து கொண்டார் என்று பி சொல்லுவது எப்படி அவதூறு? குற்றச்சாட்டு இல்லையா? அவதூறு பேச அவதூறுக்கும் குற்றச்சாட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை விளங்கணும். நீங்க இப்படி விளங்காத காரணத்தினாலதான் 1.5 மாசத்துக்கு ஒரு முன்னால நடந்ததெல்லாம் இன்னைக்கு பொய்யா பேசுறாங்க, திருப்பி மாத்தி பேசுறாங்க, பிரட்டி அடிக்கிறாங்க. எது விளங்காத காரணத்தினால அவதூறுண்டா என்ன? நாங்களா சொல்றோம்? உங்க குற்றத்துல சம்பந்தப்பட்ட நேரடி சாட்சியம் சொல்ற ஆள் தானே கடிதம் எழுதுறாங்க எங்களுக்கு. வெளிநாட்டுல இருக்கிற உங்களுக்கு எப்படி இங்க எல்லாம் அது எப்படி தெரியும் வர்றேன். இப்ப அதெல்லாம் சொல்றேன். அது இல்ல மேட்டுங்கிறதுனால நான் இப்ப விஷயத்தை விளக்கிட்டு இருக்கிறேன். மேற்று அது கிடையாது. மேற்று குற்றம் சாட்டு இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டை மறுக்கிறீங்களா ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா போயிருங்க, முடிஞ்சு. மறுக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஆதாரங்களோட நிரூபிக்கிறோம் வாங்க. இதுதான் மேற்று. இந்த திசை திருப்புற வேலைகள் எல்லாம் கூட்டம் போடுறது, தக்லீஃப் பண்றாங்க சொல்றது, எழுதி கொடுத்தாங்க சொல்றது, இவருக்கு தமிழ் தெரியாதுன்னு சொல்றது, தமிழ் எழுதவும் பேசவும் தெரியாதுன்னு சொல்றது எல்லாம் அது எல்லாம் திசை திருப்புவதற்காக ஜோடிக்கப்படுகின்ற வார்த்தை ஜாலங்கள், வெத்து பேசுங்கிறத மக்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிறேன்னு. இது இல்ல மேற்று. அப்ப அந்த பெண்ணிடம் அப்படி நடந்து கொண்டீங்களா? அவங்களை அதற்கு பின்னால் நீங்க ஆளு வச்சு மிரட்டினீங்களா இல்லையா? இதை ஏத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? ஆளு வச்சு மிரட்டி அதற்கு பின்னால் பணம் எவ்வளவு வேண்டாலும் தர்ற நீ வாங்கிக்கிட்டு எந்த செய்தியும் வெளியே சொல்லக்கூடாது என்று சொன்னீர்களா இல்லையா? அந்த பெண்ணிடத்துல நீ என்னோட மேல ரொம்ப உயிரா இருப்ப அப்படின்ட்டு எனக்கு ஒரு இடத்துல இருந்து தகவல் வந்த காரணத்தினாலதான் நான் இப்படி உன்ட்ட நடந்துகிட்டேன், அதனால நீ போய் பெருசாக்குற, இப்படி தெரிஞ்சா உனக்கு சுட்டிருக்கவே மாட்டேன் இப்படின்னு பேசுனீங்களா இல்லையா? ஆதாரம் பேசணும். இந்த கடிதத்தை யாரு எழுதினார் என்று தடய விலையில் ஆய்வுக்கு அனுப்புவோம். நீங்க மருத்துவ எல்லா ஆய்வும் செய்ய தயாரா இருக்கிறவங்க இப்ப தடயவியல் ஆய்வுக்கு அனுப்பி இந்த விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா மறுக்கிறீர்களா? இந்த குற்றச்சாட்டு வந்த உடனே ஜமாத்து கேட்குமா கேட்காதா? இப்படி பாலியல் ரீதியிலான பாலியல் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் 2004 இருந்து இப்ப வரை இந்த ஜமாத்து ஆரம்பிக்கப்பட்டதுல இருந்து உங்களை விட்டுட்டு வேற யார் மேலேயாவது வந்திருக்கான்னு நீங்க யோசனை பண்ணி பார்க்க வேணாமாங்கிறத நம்ம கேள்வி. அந்த கேள்வியா கடிதத்தை படிச்ச உடனே, கடிதத்தை படிச்சுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, கடிதத்தை படிச்ச உடனே நான் அவருக்கு போன் அடிச்சேன். நீங்க சிடியில பார்த்தா சொல்லுவாங்க, பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். போன் அடிச்சேன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன், எடுக்கவே இல்லை. பொய். என்கிட்ட 2 அறியப்பட்ட நம்பர் இருக்கு. 2 நம்பர் இருக்கலாங்க, சம்பந்தப்பட்ட எங்களுக்கு தொடர்பு இருக்குல்ல, நிர்வாக ரீதியிலான தொடர்புகள் இருக்கு. அந்த நம்பர்ல இருந்து எனக்கு எந்த காலும் வரல. சம்பந்தப்பட்ட எந்த பேர்ல இருந்து வழக்கமா எந்த நம்பர்ல இருந்து வருமோ அந்த நம்பர்ல இருந்து ஒரு காலம் வரல. அது மட்டும் இல்ல, இது இப்படி நேர் மாற்றமா நான் தான் போன் பண்றேன். நான் தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் அபுதாபியினுடைய மண்டலத்தின் நிர்வாகியாக இருந்த சகோதரி யூசுப் அலி என்பவரை துணைக்கு வைத்துக் கொண்டு நம்ம இவ்வளவு க்ளோஸா இருந்த ஆள்க அவர் சொல்றாருல, இந்த சீரிய பாத்தீங்கன்னா சொல்றாரு, நானும் அவரும் ரொம்ப நெருக்கமான ஆள்க, நாங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய இடத்துக்கு பயணம்லாம் பண்ணிருக்கிறோம்,
நாங்க ரொம்ப தனியா ரொம்ப நேரமா இருந்திருக்கிறோம் என்று அவர் நேரடியா சொல்லிருக்கலாம்ல. இப்பெல்லாம் கேட்கிறாரு. இதெல்லாம் உங்களுக்கு வைக்கப்படுற இது இல்ல மேட்ரு. இப்பவும் சொல்றேன், குற்றச்சாட்டு உண்மையா பொய்யாங்கிறது மேட்ரு. மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி. முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இதெல்லாம் இதுவும் கூட திசைகளுக்கு பதில் நான் சொல்றேன். ஆனா இது இல்ல மேட்ரு. குற்றச்சாட்டு உண்மையா பொய்யாங்கிறத மேட்ரு. இது நல்லா நீங்க கடைசி வர ஞாபகத்திலே வச்சுக்கிறேன்னு அப்படின்னு சொல்றாருல. இப்ப நாங்க போன் அடிக்கிறோம் வச்சு போன் அடிச்சோம்னா என்னுடைய நம்பர்ல இருந்து 6 முறை போன் அடிக்கிறோம். 5-6 முறை இருக்கு, எடுக்கவே இல்லை. அப்ப அவர் தான் சொல்றாரு என் நம்பர்ல இருந்து போட்டு பாப்போங்க அப்படின்னு சொல்லி அவரை சாட்சி கொண்டு வருவேன். சாட்சியில நீங்க அப்படிலாம் இல்ல அப்படின்னு இந்த வழக்கமா சிலுப்புற மாதிரி சிலுப்பி விட்டா வாழை வந்தாலும் பண்ணுவோம். அந்த அதுக்கு ரெடியா இருக்கிறோம். போன் பண்ண உடனே அவர் நம்பர்ல இருந்து போட்ட உடனே போன் எடுத்துட்டாரு. எடுத்த உடனே அவர் சொல்றாரு, நான் இந்த ஹாமி இப்ராஹிம் இருக்கிறவங்கள்ட்ட சில விஷயங்களாக பேச வேண்டியிருக்கு, நான் பிஸியா இருக்கேன், அங்க இருந்து ஆள் வந்திருக்கு, இங்க இருந்து ஆள் வந்திருக்கு, ஒரு 20 நிமிஷம் வச்சு பேசுங்க, அப்புறம் பேசுவோமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? தவிர்க்கிறீங்க என்ற அர்த்தமா இல்லையா? அப்ப என்ன விளைவிக்கிறது இல்ல? அப்ப போனு நீங்க பண்ணணும்னு சொல்றீங்க. இல்ல நான் தான் பண்ண, நீங்க எடுக்கல இல்ல, காதே கொடுக்கல, அதுக்கு கேட்கறதுக்கு பேசுறதுக்கு ரெடியா இல்ல அப்படிங்கறதான் அதுல இருந்து நாங்கள் விளக்கமாக பெற முடிந்தது. அப்புறம் அங்க போன என்ற கேட்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்கல்ல. இதெல்லாம் சில விஷயங்களை நீங்களே கண்டுபிடிச்சு கேட்கலாம். சிந்திக்காத காரணத்தினால சுத்தி விடுறதுக்காக ஆட்களை இருட்டடிப்பு செய்யறதுக்காக வைக்கப்படுற வாதம் இதெல்லாம். மக்கள் இது யோசிக்க மாட்டாங்கிற காரணத்தினால இப்ப புதுசாக நம்ம எதையும் வைக்கிறோம். கடிதம் எழுதுறேன்னு இந்த கடிதத்தில் உள்ள விஷயம்லாம் அவர் என்ன பார்த்துட்டு வந்ததுக்கு அந்த 1 மாசத்துக்கு முன்னால் நடந்ததா? 2004 இருந்து அதற்கு பின்னால் உள்ள காலகட்டத்தில் நடந்த விஷயமா இல்லையா? எல்லாம் இந்த விஷயம் எல்லாம் நிர்வாக குழுவிலே வைத்து பேசி முடிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று அவங்க கட்சியில முக்கிய பொறுப்புல இருக்கிற ஒருத்தரை சொல்றாரா இல்லையா? அப்ப இந்த பேசி முடித்த விஷயம் எனக்கு தெரியுமா தெரியாதா? நிர்வாக குழுவில வச்சு இப்ப கேட்கறாங்களே, இதோட சேர்ந்த இந்த விஷயம் வந்துருச்சு, இவருக்கு எப்படி தெரியும் அங்க இருக்கிற ஆளுக்கு? இது கேட்டா நான் கடந்த 3.5 ஆண்டுகளாக 4 ஆண்டுகளாக மாநில நிர்வாகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க நிர்வாக பொறுப்புல இருக்கையில ஒவ்வொரு விஷயமா ஆலோசனை பண்றதுக்கு நீங்க எத்தனை முறை எனக்கு போன் பண்ணிருக்கீங்க, கருத்து கேட்டிருக்கிறீங்க, இந்த மாதிரி மசோதா நடக்க போகுங்கிறத தகவல் சொல்லி இருக்கிறீங்க. மற்ற மாநில நிர்வாகிகள் எத்தனை முறை கருத்து கேட்டிருக்காங்க, இன்னென்ன பிரச்சனை நடக்கிறதுங்கிறத மாநில நிர்வாகிங்கிற முறையில வெளிநாட்டிலே, மண்டலங்களிலே, கிளைகளிலே அங்க இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு ஜமாத்தினுடைய நிர்வாகம் மாநில நிர்வாகிகள் ஒரு நிர்வாகிங்கிற அந்தஸ்தை கொடுத்திருக்கு. அதனால மாநில நிர்வாகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அவர்களுக்கு உடனுக்குடனே தெரியப்படுத்துவது என்று முடிவெடுத்திருக்கிறாங்க. இந்த விஷயத்துல நீங்க எத்தனை விஷயங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்திருக்கீங்க? இப்ப இன்னைக்கு அவருக்கு எப்படி தெரியும்? இங்க எல்லாம் உள்ள ஆளுகள் எல்லாம் அவருக்கு போய் எப்படி தெரியும்டா? இப்படித்தான் தெரியும். நீங்களே நிறைய விஷயத்தை சொல்லியிருக்கிறீங்க, அதை வேற மாதிரியும் சொல்லியிருக்கிறீங்க, விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. மற்ற நிர்வாகத்தில் உள்ளவங்க நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க, இப்படித்தான் அந்த விஷயங்கள்லாம் தெரியும். வேற என்ன வழி வந்தா தெரியும்? இதெல்லாம் இந்த மாதிரி தெரியும். இது தெரியுங்கிறது மேட்டரே இல்ல. தெரியுங்கிறது எப்படி தெரியுங்கிறத நீங்க விளங்கிட்டே குற்றச்சாட்டு உண்மையா பொய்யாங்கிறது மேட்டர். தெரியுங்கிறது இப்ப மேட்டரே கிடையாது. அதே மாதிரியே இப்ப அடுத்தவளை ஏன் நீங்க நேரம் வந்த ஆள்கிட்ட நீங்க நேரடியா சொல்லி அதையும் கேட்டுக்கலாம்ல, ஏன் கடிதம் போடணும் அப்படின்னு கேட்டா, இந்த பஸ்ல போன நேரத்துக்கு அப்புறமா அந்த நேரத்துல உடனே யுஏக்கு தான் வர்றாரு. வந்த உடனே நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த ஜமாத்து முடிவு எடுத்துருச்சு, நீக்கி வச்சாச்சு, எதுக்குமே பயன்படுத்துறதுங்கிற நிலைப்பாடுல ஜமாத்து தெளிவா இருக்கிறாங்க. அப்ப இந்த நிலையில இருக்கும்போது நாம எதுக்குமே பயன்படுத்தலன்னு முடிவு பண்ணிட்டோம். பயன்படுத்தலன்னு முடிவு பண்ணது மட்டும் இல்ல, அபுதாபிக்கு துபாயில தங்கி இருக்கிறவரை நான் இருக்கிற ஊர் அபுதாபிக்கு அழைக்கிறோம். அபுதாபிக்கு அழைச்ச உடனே அங்கே ஒரு விருந்துக்கும் ஏற்பாடு செய்யணும். அதை முடிச்சுட்டு உடனே பேசுறாங்க. ஜமாத்து விஷயமா பேசவே இல்லை, திருப்பி அனுப்பி விட்டோம். அப்ப போய் மற்ற பிற சகோதரர்களிடம் என்ன சொன்னீங்க? நீங்க அபுதாபியில என்ன அவ்வளவு கண்ணியமா நடத்தினாங்க சொன்னீங்களா இல்லையா? அபுதாபியில என்ன அவ்வளவு கண்ணியமா நடத்தினாங்க. அப்ப அன்னைக்கு கண்ணியமா தெரிஞ்சு நீ குறையா போச்சோ? அப்ப அதுக்கு பேர் இப்ப போன கேட்கல என்கிறதுக்கான என்ன கருத்தை நிலைநிறுத்துறதுக்கு வருது? அவருக்கு யாரோ இங்க சொல்லி கொடுத்திருக்காங்க. என்ன கருத்துக்கு இந்த பாயிண்ட் வருது?
அவருக்கு ஒண்ணும் தெரியாது, அவருக்கு யாரோ சொல்லி கொடுத்திருக்காங்கிற கருத்தை நிலைநிறுத்துறதுக்கு தான் போன இடத்துல என்கிட்ட கேட்கவே இல்லை, அப்போலாம் அவருக்கு ஒண்ணும் தெரியாது. இப்ப இந்த விஷயம் ஊர் உலகத்துக்குலாம் தெரிஞ்சது, பேப்பர்ல எல்லாம் போட்டது. இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஒருத்தருக்கு உண்மையில தெரியாம இருக்கு, நிர்வாகம் இருக்கு, அவருக்கு தெரியாம இருக்குமா? அப்ப தெரியாமையா கேட்காம இருந்தோம்? தெரிஞ்சும் கேட்காம இருந்தோம். ஏன் கேட்காம இருந்தோம்? நிர்வாகத்துல பேசிட்டாங்க, ஒரு முடிவு செஞ்சுட்டாங்க. இப்ப நீங்க மறுபடியும் கேட்கலாம், அப்ப ஏன் மறுபடியும் கிளப்புறீங்க? புது பிரச்சனை வந்திருக்கு, அது கிளப்புறோம். புது பிரச்சனை வந்ததுனால பழைய மேற்றுகளை எல்லாம் சொல்லி இந்த 2004 இருந்து இப்ப வரைக்கும் உங்களால இந்த ஜமாத் செஞ்சிருக்க வரக்கூடிய பின்னடைவுகளையும், உங்களால வரக்கூடிய கேள்விகளையும், உங்களை சுத்தி சுத்தியா வரக்கூடிய பிரச்சனைகளையும் பாருங்க. இப்ப கூட உங்களுக்கு இந்த கேட்டுட்டு போனோம்னா அந்த கடிதம் கிடைச்சா நீங்க ஒரு முறை படிச்சு பாருங்க. இப்ப இந்த விளக்கங்களுக்கு பின்னால் அந்த உணர்வுல இருந்த அந்த கடிதம் கிடைத்தால் ஒரு முறை இந்த விளக்கங்களுக்கு பின்னால் நீங்க அந்த கடிதத்தை போய் வாசிச்சு பாருங்க. அதுலயும் என்ன சொல்றேன், நான் தெளிவா எழுதுறேன். என்ன எழுதுறேன்டா, இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க இன்னும் மறுத்துக்கிட்டு போய் வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தா மக்கள் மன்றத்திலே நிரூபிக்க, நம்ம அப்பவே செயற்குழுவும் கேட்கல, அப்பவே ஹால் மீட்டிங் வேணும்னு கேட்கல, உள்ளுக்குள்ளே செலக்ட் பண்ணப்பட்ட இடம் வேணும்னு கேட்கல, மக்கள் மன்றத்தில் நிரூபிக்க தயாரா இருக்குன்னு சொன்னமே ஒழிய வேற எது கேட்கல. மக்கள் மன்றத்தில் நிரூபிக்கிறா என்ன? மக்கள் மன்றம் இல்லாத ஒரு சின்ன இடத்துல நிர்வாகத்தில் ஏற்கனவே எல்லாம் நிரூபிக்கப்பட்டிருக்கு, எல்லாமே உறுதி செய்யப்பட்ட விஷயங்கள். இந்த கடைசியா வந்த அந்த விசாரணை அப்ப விசாரணைங்கிற நிலையில இருக்கு. இப்படி இந்த பாலியல் புகார்களா ஒரு பக்கம் வச்சிருக்காங்க, இதனுடைய நிலை இருங்க. இப்பவும் சொல்றோம், இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் மறுக்க தயார் என்றால் ஜமாத்திட்ட சரியான முறையில நான் எதுக்கு எழுதினேன், இன்னும் தெளிவா கடிதங்க ஏன் எழுதினேன், எப்படி எழுத வேண்டிய சூழ்நிலை எப்படி ஏற்பட்டது, கடிதம் எழுதுவதற்கான அவசியம் என்ன என்ற விஷயங்களை எல்லாம் உங்களை எல்லாத்தையும் நான் சொல்லி காட்டுவேன். எல்லாத்தையும் அது இல்ல மேற்றுங்கிறதுனால கடைசியா வைக்கிறோம். மேற்று என்ன? குற்றம் சாட்டி இருக்கிறோம், அது உண்மையா பொய்யா, இதே மேட்ரு. இதுக்கு நீங்க நேரம் வந்துட்டீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து தேவையில்லை, ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்ப இந்த அடிப்படையில நீங்க வந்து இது எல்லாத்தையும் வந்துரு, ஆளுக்கெல்லாம் இப்ப வந்திருப்பாங்க, எல்லாத்தையும் எடுப்பாங்க, எடுத்து கொண்ட கொண்டு வந்து தருவாங்க, நீங்க பாப்பீங்க, பார்த்துட்டு உடனே நீங்க ஒத்துக்கிறீங்க. எந்த ஒரு பெரிய இடத்துல திருப்பி நீங்க என்ன சொல்லக்கூடாது, உங்க புறத்தில் இருந்து வரக்கூடிய பதில் மக்கள் மன்றத்தில் விசாரிக்க வேண்டும், அப்பதான் உண்மை ஒப்புவிக்கப்படும். இப்போ நான் சொல்ற தயார் தயார், ஆனா எழுதி எழுதி எழுதிட்டு வா. முதல்ல என் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு திரும்ப பெற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இதை சந்திக்க தயார். எப்ப நான் சில நிபந்தனை வைக்கிறேன், உணர்வுல போட்டீங்கல்ல, உணர்வுல போடுங்க. என்ன போடுங்க? தவறாக தீர்ப்பளித்து விட்டோம், தவறு போடுங்க. அதே போல அவர்களோடு சேர்ந்த அந்த 3 நிர்வாகிகளையும் நீக்கியது, ரிசைன் பண்ண 3 நிர்வாகிகள் நீக்கியது தவறு போடுங்க. அபுபக்கர் தொண்டியப்பா அவர் பாவம் ஹஜ்ஜில இருக்கிறாரு, அவரே ஹஜ்ஜில இருந்து வர்றதுக்குள்ளே நீக்கி இருக்கீல்ல, தவறுன்னு சொல்லி போடுங்க. முனீர் அவர்கள் நீக்கப்பட்டது தவறு சொல்லி போடுங்க. சித்திக் நீக்கப்பட்டது தவறு என்று சொல்லி போடுங்க. நீங்க போட்டுங்க. வின் டிவியில நான் சொல்வது, என்னை பற்றி நீக்குவது சொல்வது வின் டிவியில ஒளிபரப்பு செய்யப்பட்டுச்சு. வின் டிவியில போடுங்க. நீக்கிறது தப்புன்னு சொல்லி போடுங்க. உங்க நெட்ல எல்லாம் நீக்கிறது தப்புன்னு சொல்லி போடுங்க. போட்டுட்டு ஹாமியை கூப்பிடுங்க. என்ன வந்து உணர்வுல போட்டியா, டிவியில போட்டியா, கம்யூனிஸ்ட் தெருவில் இப்படி ஒரு கூட்டம் போட்டியா, இதுல எல்லாம் என்ன வந்து பழி சுமத்தினீங்களா, என்ன பத்தி நாரடிச்சிட்டீங்களா, அங்க எல்லாம் மறுபடியும் கூட்டம் போட்டு இல்லைன்னு சொல்லணும். அப்பதான் நான் விவாதத்துக்கு வருவேன். இப்படி சொல்லக்கூடாது. இதை நிரூபிக்கிறதுக்கு இப்ப இது எப்படி நேட்டியண்டா, சுன்னத்துல் ஜமாத்து அந்த அடிப்படையில் உள்ளவங்கள்ட்ட தர்கா வழிபாடு வந்து சிறுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப தர்கா வழிபாடு சிறுக்கா அப்படின்னு சொன்னா அவங்க சிறுக்கு இல்ல அப்படின்னு இப்ப சில குர்ஆன் வசனத்தை ஆதாரம் காட்டி உளறிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மாதிரியான ஆட்கள் விவாதத்துக்கு வருவாங்க. இப்ப நம்ம போய் கூப்பிடுறோம், சிறுக்கு நாங்க நிரூபிக்கிறோம் வாங்க அப்படின்ட்டு. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, நீ வந்து 25 வருஷமா தௌஹீத் மேடைன்னு போட்டு தர்கா வழிபாடு சிறுக்கு சிறுக்குன்னு பிரச்சாரம் பண்ணிட்டீல, நீ மறுபடியும் திருப்பி எல்லா இடத்துலயும் சிறுக்கு இல்லைன்னு பேசி முடி, அப்புறமா விவாதத்துக்கு வர்றோம்டா. இது வந்து ஒரு அறிவா இருக்கா? இது சிந்தனைக்கு புறப்படுதா? இதா பேச்சு? பஞ்சாயத்தா தானே, அது இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்கு வாதம் என்னங்க இது பேச்சு? அப்படி பேசக்கூடாது. திருப்பி வந்து மறுபடியும் தம்புச்சிருத்தூர்ல ஒரு கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தில் சொன்ன விஷயங்களை எல்லாம் ரிவர்ஸ் பண்ணி மறுபடியும் வாபஸ் வாங்கினோன்னு விவாதத்துக்கு வரணும் பேசக்கூடாது. மறுபடியும் டிவியில விளம்பரம் பண்ணனு, ஏன்டா இப்ப அந்த டிவி எங்கள்கிட்டையும் இல்ல, நாங்க விளம்பரம் பண்ணது நீங்க தான் பண்ணிக்கிறோம் பண்றதுண்டா, பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இப்ப பண்ணனு, மறுபடியும் உணர்வுல போடணும், இப்படிங்கிற இந்த பேச்சு பேசக்கூடாது. அப்ப இதுக்கு உட்பட்டு நீங்க இதுக்கு வரணும்.
இன்னும் அடுத்தாப்புல வைக்கிற பெரிய குற்றச்சாட்டு பொருளாதார சம்பந்தமான குற்றச்சாட்டுகள். பொருளாதார சம்பந்தமான குற்றச்சாட்டுகள்ல டிவியில பங்கா, ஏன்னா அது வெளிநாட்டை மையப்படுத்திய பெரிய குற்றச்சாட்டு தான். அதுல உள்நாட்டுல ஒண்ணும் தெரியாது உங்களுக்கு. ஏன் அப்படின்னா முதலீட்டாளர்கள் வெளிநாட்டுல தானே இருந்தாங்க. அவங்களே சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா 27 லட்சம் ரூபாய் தான் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஜமாத் வட்டாரத்தில் நான் வசூல் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. 27 லட்சம். இப்ப மத்த எல்லாமே என்னுடைய சொந்தக்காரங்க, அவங்க அதுல பணக்காரங்களா இருக்கக்கூடியவங்கள்ட்ட வாங்கினேன் அப்படிங்கிறது அவங்களுடையது. இப்ப இதை பிரிச்சு கொடுக்கையில ஒரு கணக்கு சொல்றாங்க. முதல்ல நீங்க இந்த 5 சீரியல பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டா, திருப்பி 2 மடங்கு தான், அதாவது 1 கொடுத்தோம் இன்னும் 1 சேர்த்து 2 மடங்கு தான் தந்தார். 1 கொடுத்தோம் இன்னும் 1 சேர்த்து 2 மடங்கு தான் கையில தந்தார். இப்படியே 2 மடங்கு தான் தந்தார், 2 மடங்கு தான் தந்தார் இப்படின்னு திருப்பி வாக்குமூலம் கொடுப்பாங்க. ஆனா அவங்களே விளக்கம் சொல்ற பேர் வழின்னு 2 கூட்டம் போட்டாங்க. சேப்பாக்கத்துல 1, மதுரையில 1. அந்த சீரிய வாங்கி பாருங்க. நீங்க பார்க்கணும், இந்த மாதிரி பொய் சொல்றவங்க ஒரே மாதிரி பொய்யை எல்லா இடத்துலயும் பேச இயலாதுங்க. இது ஒரு அளவுகோல் பொய்ங்கிறதுக்கு. பொய்ங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும்னா, பொய் எல்லா இடத்துலயும் தொடர்ந்து பேச முடியாது, எங்கேயாவது மாறி போகும். இதெல்லாம் ஏற்படுத்தி இருக்கக்கூடியது. உண்மை பேசுறவங்க எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி பேசுவான். அப்ப அங்க போய் என்ன சொல்றாங்க அப்படின்னா 3 மடங்கு தான் தந்தாரு. அதுல சிலர் சாட்சி வேற 3 மடங்கு தான் தந்தா கொடுத்தாராம். நாங்களும் போய் கேட்டோம். ஆனா எப்படி 3 மடங்கு கொடுத்தாராம் சொன்னா, 2 கோடியே 18 லட்சம் ரூபாய முதலீடா வாங்கி 1 கோடியே 61 லட்சம் ரூபாயத்தான் போட்டாராம். இந்த 1 கோடியே 61 லட்சம் ரூபாய்க்கு 3 மடங்கு கிடைச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது 1 கோடியே 61 லட்சத்துக்கு இன்னொரு 2 பங்கு சேர்த்து மொத்தம் 3 பங்கா திருப்பி கிடைச்சிருக்கு. அப்ப எவ்வளவு கிடைச்சிருக்கு? அவங்க சொல்ற கணக்கு படியே, அவங்க கணக்கு நம்ம கணக்கு இல்ல, அவங்க வாயால் சொல்ற கணக்கு சீரி இருக்கு. 4 கோடியே 83 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கா? இப்ப எவ்வளவு திருப்பி கொடுக்கறாங்க? 2 கோடியே 18 லட்சத்துக்கு 4 கோடியே 36 லட்சம் ரூபாய் திருப்பி கொடுக்கறாங்க. இப்ப 4 கோடியே 36 லட்சம் ரூபாயில 4 கோடியே 83 லட்சத்தை கழிச்சு 47 லட்சம் இருக்கு. இப்ப போடாத ஒரு 57 லட்சம் ரூபாய் இருக்கா? போடலையே. அது லேட்டா வந்ததுனால நான் முதலீடு செய்யல. அத பழைய மேட்ரு அப்படின்னு சொல்றாங்க. பழைய மேட்ரு இல்லைன்னு அவங்களே சொல்றாங்க. அதுல சீரிய பாருங்க, நீங்க மாதிரியா பேசுனத பழசு ரொம்ப பழசு, அதெல்லாம் இப்ப கிளப்புறாங்கிறாங்க. பழைய மேட்ரு இல்லைன்னு சொல்றாங்க. எப்படி பழைய மேட்ரு இல்லைன்னு சொல்றாங்கன்னா, அவர் அதனுடைய இயக்குனர் தலைவர், அதனுடைய ஓனரு போன ஒரு 2 மாசத்துக்கு முன்னாலதான் அவருடைய டி நகர் வீட்டை ஒன்னு அடமானம் வச்சோ வித்தோ 1.5 கோடி ரூபாய் வந்தாரு, நான் செட்டில் பண்றேங்கிறாங்க. அப்புறம் எப்படி பழைய விஷயம்? இப்போ 2 மாசத்துக்கு முன்னால வரைக்கும் எனக்கு தெரியும் யுஏஇல பணம் போட்ட ஆட்களுக்கு காசு கொடுத்தாங்க. எப்படி பழைய விஷயம்? அது எப்படி பழைய விஷயமா? இப்போ உள்ள விஷயமா இல்லையா? இப்போ 2 மாசத்துக்கு முன்னால வர ஜமாத் பின்னணியில இன்னும் காசு வரல கேட்டுக்கிட்டு இருந்த ஆளுக்கு இருக்கிறாங்க எங்கள்கிட்ட. அந்த விஷயம் தெரியுமா இல்லையா? அப்ப இந்த மாதிரி எல்லாம் இதுல வாங்கியிருக்கிறீங்க. அப்ப 57 லட்சம் போடாம இருந்தது இருக்கு, 47 லட்சம் கூடுதலா கிடைச்சது இருக்கு. 1 கோடியே 4 லட்சம் ரூபாய் ஆச்சு. இது ஒரு கணக்கு. இன்னொரு கணக்கு ஜமாத்துல உள்ள எல்லாரும் விசாரிச்சதுல அந்த நிறுவனத்தார்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஆண்டுக்கு மேலாக இந்த ராத்திரி 1 மணி நேரம் நிகழ்ச்சி நடத்துறமே வந்துச்சுக்கிட்டு இருந்துச்சு. நிகழ்ச்சி டிவில வந்துகிட்டு இருந்துச்சு, 1 மணி நேரம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கான காசை தரவே இல்ல. அப்ப 24 மணி நேரத்துல 23 மணி நேரத்துக்கான பணம் தான் அவங்களுக்கு டிவியில உள்ளதுக்கு மத்தது கிடைக்கும். இவர் கொடுக்க மாட்டாரு. கொடுக்க மாட்டாருன்னா இவர் அக்கௌண்ட்ல தானே சேரு. மாசம் 3 லட்சம் ரூபாய் எனக்கு குறைச்ச கணக்கு போடுங்க. ஒரு வருஷத்துக்கு 36 லட்சம் ரூபாய் ஆச்சு. அந்த 36 லட்சத்தையும் கூட்டணும். அப்ப 1 4 36 லட்சம், 1 கோடியே 40 லட்சம் ரூபாய் கூடுதலா வாங்கிருக்கீங்களா இல்லையா? நீங்களே சொல்ற கணக்கு. நம்ம வேற வெளி ஆதாரம்ல சீடியை நீங்க எடுத்து பாருங்க. ஆதாரம் தாங்க ஆதாரம் தரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா மக்கள் இவங்க சும்மா வெறும் குற்றச்சாட்டு சாட்டுறாங்களோன்னு நினைச்சுக்குவாங்கிறதுக்காக இப்படி பேசுறாங்களே ஒழிய ஆதாரங்களை அவர்களே வைக்கிறாங்க விளக்கம் சொல்றோங்கிற பேர்ல. இது அவங்க சொன்ன கணக்குல இருந்து நான் சொல்றது, நம்ம சொல்ற கணக்கு இல்ல. அப்ப இதுல கிடைச்சிருக்கா இல்லையா? இப்ப கிடைச்சும் இருக்கு. நம்ம அதுல இதுன்னு சொல்லி இருக்கோம். என்ன இப்ப ஹராமான அதுல போய் நீங்க பங்காளி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதனுடைய ஓனரு நம்ம நிகழ்ச்சியை நிப்பாட்டினதுக்கு நம்ம எல்லாம் போன் பண்ணி கேட்டதுக்கு என்ன காரணம் சொன்னாரு அப்படின்னா, நீங்க ஹராமான தொழில் உணர்வுல எழுதிட்டீங்க, அதனாலதான் நிறுத்தணும்னு சொன்னாரு. ஹராமான தொழில் உணர்வுல நீங்க எழுதிவிட்டிய உலகம் பூரா போயிருச்சு, அதனாலதான் நான் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அது இல்ல மேட்ரு. அதுல வந்த நம்மளுடைய நிகழ்ச்சியை நிறுத்தக்கூடிய அளவிற்கு உடனே நினைச்ச உடனே நம்மளை பத்தி போடுறாங்க, நம்மளை பத்தி சில பேசுறாங்கன்னு நிறுத்தக்கூடிய அளவிற்கு செல்வாக்கு இருக்கு. அங்க நீங்க ஓனரா அங்க ஒரு முக்கியமான ஆளா இருக்கிற காரணத்தினால அதையும் மாத்தி மாத்தி பேசுறீங்க. ஒரு முறை அதுல நான் பார்ட்னரே கிடையாதுன்னு சொல்றீங்க, ஒரு முறை ரிசைன் லெட்டர் கொடுத்திருக்கிறத சொல்றீங்க,
இத பத்தி தெளிவான செய்தி நம்ம மூடி மறைக்கலாம் வேண்டியதில்லை. நக்கீரன் பத்திரிகையில தெளிவா வெளியே வந்திருக்கு. அவங்க 2 தாராரும் கொடுத்த வாக்குமூலங்களை எவ்வளவு காசு வாங்கினாங்க, எவ்வளவு கொடுத்தாங்க, 3 மடங்கு கொடுத்துட்டு அறுதிட்டு சொல்றாரு அவர். 3 மடங்குங்கிறது வந்து நீங்க சொல்ற கணக்குப்படியே பார்த்தாலும் 1.5 கோடி ரூபாய் கிட்ட ஏறத்தால மிச்சம் கொடுக்க வேண்டியதுக்கு மக்கள் கொடுத்தீங்களா? மக்கள் பணமா இல்லையா? சரி, நீங்க வாங்கின அந்த சொந்த பந்தத்தில் உள்ள அந்த நெருக்கமானவங்களுக்கு வந்துகிட்டு அவங்களுடைய கோடிக்கணக்கில் இருக்கிற ஆட்களுக்கு நீங்க கொடுக்கிற கூடுதல் தேவைப்பட்டாலும் பட்டாட்டாலும் நீங்க சொல்ற உங்க பாசையில பாமரன் அப்பாவி ஏழை ஜமாத் சகோதரன் இருந்து 27 லட்சம் வாங்கினு இருக்குல்ல, அவங்களுக்காக இன்னொரு 27 லட்சத்தை சேர்த்து கொடுக்க கூடாது. 1.5 கோடி இல்லங்க, ஒரு 27 லட்சத்தை கொடுக்க கூடாது, இன்னொன்னு 1 மடங்கா சேர்த்து அவனாவது போயிட்டு போறான்ட்டு. இப்ப இதெல்லாம் நம்ம வச்சோம் அப்படின்னு சொன்னா என்ன கேட்கிறாங்க, மறுக்க முடியுமா? இத இப்ப நீங்க இப்ப மறுக்க தயார்னு சொன்னா அடுத்தாப்புல என்ன தயாரு? பொய்ங்கிறது தெளிவா போயிருங்கிறது தயார். ஏண்டா நீங்க சொன்ன கணக்கு தான் இது. இப்ப இனி அடுத்தாப்புல இதுக்கு நீங்க என்ன தப்சீர் வியாக்கியானம் யோசிக்க முடியும்னு தெரியாது. தப்சீர் வியாக்கியானம் யோசிக்க யோசிக்க நல்ல ஞாபகத்துல வச்சுக்கிறீங்க, மாட்டிக்கிறதும் செய்தியில ஒழிய தப்பிக்கவே முடியாது. எப்பவும் இப்படி தப்பிக்கிறதுக்கு பொய் யோசிக்கிறவன் கூட கூட தான் மாட்டிக்கிறோம். எந்த ஒரு கட்டத்தில் ஆமா இதான் உண்மைதான் இப்பதான் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா மானமும் காக்கப்படும், மற்ற பாக்குறவங்களுக்கு கண்ணியமாவும் தெரியும். இப்படி மறைக்கிறதுக்கு புதுசு புதுசா விஷயம் தேடுற வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு நிலைதான் ஏற்படுங்கிறத நீங்க நினைவில் வச்சுக்கிறேன். இப்ப இந்த இது வந்து அடுத்த குற்றச்சாட்டு. அடுத்தாப்புல இப்ப குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப மறுபடியும் இப்ப கடைசி ரீசெண்டா ஓடிக்கிட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிஜேக்கு அவருக்கும் உள்ள தனிப்பட்ட பிரச்சனை மாதிரி இதை ஆக்குறதுக்கான முயற்சி நடக்குதுங்க. இப்ப நீங்க அதுக்கு என்ன அவங்க சொல்ல வர்ற குற்றச்சாட்டு என்ன? நீங்க குரான் போடுறீங்க, அதை 240 ரூபாய்க்கு விநியோகம் பண்றீங்க, ஜான் ட்ரெஸ்ல போடுறாங்க 200 ரூபாய்க்கு விற்கிறாங்க, அதுல போடுறாங்க. குரான்ங்கிறது எதுக்கு கவுண்டரு? சீடி நீங்க 50 ரூபாய்க்கு வித்தீங்கன்னு சொன்னது கவுண்டரு, சீடி 50 ரூபாய்க்கு கொடுத்தீங்கிறதுக்கு இது ஆதாரமா வைக்கிறாங்க. இதா விஷயம். அவர் குரான் வந்து 240 ரூபாய்க்கு விற்கப்பட்டது என்று சொன்னால் நீங்க இப்ப பாருங்க, இப்ப அந்த தரத்துல ஏறத்தால அதே தரத்துல ரஹ்மத் ட்ரஸ்ட்ல இருந்து திருமதி ஓட்டிருக்காங்க. அந்த நூல் ஏறத்தால அதே மாதிரி இருக்கு, 300 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதனுடைய ஓனர்கள் முதலாளிகள் எல்லாம் கோடீஸ்வர ஆட்கள், பெரிய பணக்காரங்க, வித்துக்கிட்டு இருக்கா இல்லையா? அந்த மாதிரி கமர்ஷியலாவா இது போச்சு. அவர் என்ன கோடிக்கணக்கில் பணம் வச்சுக்கிட்டு இருக்காரு. இது ஒரு விளக்கத்துக்கு நம்ம சொன்னாலும் இது இல்ல மேட்ரு. வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டை நீங்க மறுக்கணும் இருக்கு. இந்த பிஜேக்கு உங்களுக்கு உள்ள விஷயங்கள் மாதிரி அடுத்தாப்புல இவர் வந்துகிட்டு நல்லா கத்தி கத்தி பேசி மக்கள்கிட்ட எல்லாம் தக்பீர் வாங்குவாரு. ஏண்டா அது பிடிக்காம ஒரு பேச்சுக்கு இப்ப போனோம் வெளியேற்றி போனோம்டாலே இப்ப தக்பீர் எல்லாம் தாண்டி விசில கைதட்டெல்லாம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அது பெரிய விஷயம். அது இப்ப தக்பீர் வாங்குவாருங்கிற காரணத்தினாலதான் அவர் ஒரு மாதிரி டேக்கிள் பண்ணி அடிச்சு வெளியே தள்ளி விட்டாரு. இப்படின்னு வந்து அடுத்த ஒரு விஷயம் இதா செஞ்சு பாதுகாப்பு வெளியே தள்ளி விட்டாரு அப்படின்னு. இப்ப இதா மேட்ரு. அவருக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த பிரச்சனை மாதிரி ஏன் கொண்டு போறீங்க? உங்க மேல ஜமாத்து சில குற்றச்சாட்டுகளை ஆதாரங்களோடு வைத்து ஜமாத்து நீக்கி இருக்கிறது. இதுதான் மேட்ரு. இப்ப நீக்கின மேட்ரு அநியாயம், என் மேல ஒண்ணும் இல்ல, ஆதாரம் இல்ல, இப்படி நீங்க புலம்புனீங்க அப்படின்னு சொன்னா இதை வந்து நிரூபிக்க தயாராக இருக்கிறோம் சொல்லிட்டோம். இங்க இருக்கக்கூடிய இந்த வந்திருக்கிற ஆட்கள்ல 3 வகையினரா இருக்கலாம். எப்படி? ஒண்ணு முழுக்க முழுக்க அவர் அநீதி இழைக்கப்பட்டாருங்கிற சிந்தனை உள்ள ஆட்களா இருக்கலாம். அல்லாஹ் ஒருவேளை அவங்களுக்கு இன்னைக்கு விளக்கத்தை கூட கொடுத்திருக்கலாம். இன்னொரு வகையினர் முழுக்க முழுக்க ஜமாத் நிலைப்பாடு சரிதான் நினைக்கிறவங்களா இருக்கலாம். சிலர் நடுநிலையில அப்படின்னு குழம்பிக்கிட்டு இருக்கிற ஆட்களும் இருக்கலாம். நீங்களாவது போய் கூட்டிட்டு வாங்க. கூப்பிட்டு வரலைன்னு சொன்னா நீங்க விளங்கிக்கிறீங்க. என்ன விளங்கன்னு ஒண்ணும் இல்லாதனாலதான் இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப எது சரியா இருந்திருக்கு? நடவடிக்கை எடுக்கப்பட்டால் பேசாம அமைதியாக போய் அவங்க வார்டுக்கு பேசாம இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா ஒரு வருஷத்துல 2 வருஷத்துல மக்களுடைய மதிப்பு கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குமே ஒழிய இப்படி இறங்குற காரணத்தினால இன்னும் பாருங்க இன்ஷா அல்லாஹ் அவங்க எப்படிப்பட்ட இழிவுகளை எல்லாம் சந்திக்க இருக்கிறாங்கிறதுனால. ஏண்டா உண்மையை மறைக்கிறதுக்கு, உண்மைக்கு புறம்பா பேசுறதுக்கு, நிரூபிக்கப்பட்ட எல்லாத்தையும் பொய்ன்னு நிரூபிப்பதற்கான களமிறங்கினவங்க எல்லாம் கடைசியில எப்படி போயிருக்காங்கிறத வரலாறு நெடுகளுக்கு நீங்க பார்க்கலாம். அந்த காரியத்துல வந்துட்டு அவங்க இறங்கி இருக்காங்க. அப்ப பிஜேய அந்த கடிதத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. அவரையும் குறை சொல்லி எழுதியிருக்கிற இந்த கடிதத்துல ஏன் நிலைப்பாட்டுல நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேங்க. என்ன இந்த நிர்வாகத்துல வந்து நாம விசாரணை விஷயங்கள்லாம் அப்படி வெளியே இருந்து வரும்போது தெளிய வரும்போது மக்கள்கிட்ட பரவும் போது என்ற வெளிநாட்டு நிலையை நீங்க வேற மாதிரி நினைச்சு பார்க்கணும். வெளிநாட்டுல அங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரன் இருக்கிறான், நெல்லை மாவட்டத்துக்காரன் இருக்கிறான், தூத்துக்குடி மாவட்டத்துக்காரன் இருக்கிறான். அந்த மாவட்டத்துல ஒண்ணு நடந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரிஞ்சா அவனுக்கு தெரிஞ்சிடும். அவன் நேரம் என்ன செய்வான் கேட்டா நம்மளதான் முடிப்பான்.
நீ எல்லாம் ஒரு நிர்வாகி, நீ எல்லாரும் இது பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு கடுமையான கேள்விகளையும் கடுமையான விஷயங்களையும் அவங்க நம்ம மேல வந்து வீசுவாங்க, கேட்க சொல்லுவாங்க. அப்ப அந்த அடிப்படையில கேட்கப்பட்ட விஷயம். இப்ப இன்னொரு விஷயத்தை நீங்க வழங்கிக்கிறேன்னு, இது பிஜேக்கும் பாக்கருக்கும் உள்ள விஷயம் மாதிரி கொண்டு போற, அதுவும் கூட முழுக்க முழுக்க இருட்டடிப்பு செய்யக்கூடிய பொய்யான இந்த பிரச்சனைக்கு இதுக்கு சற்றும் தொடர்பே இல்லாத விஷயம். அதுல அவரையும் நாம் குற்றம் சாட்டி எழுதி இருக்கிறோம். உங்களை இத்தனை முறை வந்துகிட்டு பிஜேடியும் நாங்க இந்த குற்றச்சாட்டை கொண்டு போயிருக்கிறோம். என்னவோ தெரியல உங்க விஷயத்துல அவர் அதை கேட்கறதுக்கு திராணியற்ற ஆளா இருக்காருன்னா எழுதியிருக்கோம். நம்ம எழுதியிருக்க அவர் மேல திருப்பி போடுறது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெரியும் அவர் ஒண்ணும் செய்யல, இந்த திருப்பி போடுறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அவர் மேல போட்டுட்டா இந்த இதுக்கு முன்னாலே எல்லாம் போன ஆளுக்கெல்லாம் எப்படி போனாங்க அப்படின்னு கேட்டா, அவங்க மேல என்ன குற்றச்சாட்டு இருந்தாலும் சரி, வெளியே போய் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு இப்படி மக்களை ஏமாத்த போனவங்க எல்லாம் என்ன ஆனாங்கன்னு பார்த்திருக்கோம் ஏற்கனவே. அதை அவரே தெளிவா சொல்றாரு. ஏன் நிக்கிறோம் இந்த ஜமாத்துல? தௌஹீத் இருக்கு, இதை விட்டு இறங்கி போக முடியாது. இதுல நம்ம போன நாசமா போயிடும். ஏற்கனவே கருத்து நான் பதிவு எப்படி பதிவு செஞ்சுக்கிறேன், இந்த ஜமாத்துல இருந்து எவனெல்லாம் போனாலும் நான் வெளியில பாக்குறேன், எவனெல்லாம் போனாலும் அவனை எந்த நிலைக்கு ஆயிருக்கிறான். ஒண்ணு தௌஹீதை எதிர்த்து பேசக்கூடிய நிலைக்கு ஆளாயிருப்பான். ரெண்டாவதுல எப்படி போயிருப்பான், அவன் தற்கொலையா போயிருப்பான். தற்கொலை என்ன அர்த்தம் சொன்னா, ஒரு முழு மோசத்துக்கு உதாரணமா ஒரு கெட்டவன் உதாரணம் அவனை காட்டலாம், அப்படி போயிருவோம். நானே விலகி போனாலும் இந்த நிலைக்கு தான் நான் போவேங்கிற நான் உணர்ந்திருக்கிறேன். வாழ்க்கையுடைய என்னுடைய குறைந்தபட்ச வாழ்க்கை நான் பாடம் அனுபவிச்சு அண்ணன் கருத்தை கூட பதிவு செஞ்சிருக்கிறேன். இந்த ஜமாத்தை விட்டுட்டு யாரெல்லாம் வெளியே போனாங்களோ அவங்க கட்சியில இப்ப முக்கிய பொறுப்புல இருக்கிறவரு அவெல்லாம் தற்கொலை ஆகி போயிட்டாங்க. அதுக்கான ஆதாரங்களையும் தெளிவா கொண்டு வந்து 1.5 மாசங்களே ஆகி போயிட்டாங்க, நிரூபிச்சுட்டாங்க. அடுத்தாப்புல என்ன சொல்றாங்க, இப்ப லேட்டஸ்டா பரப்பிட்டு இருக்கிற மெசேஜ், இவர் 4 சாட்சிகளை கொண்டு வரணும் இல்லைன்னு சொன்னா, 4 சாட்சிகளை கொண்டு வந்தா மெசேஜ் நாங்க வந்து வாக்கற கல்லெறிஞ்சு கொள்ள தயார், நீங்க அவர் கொண்டு வரல அப்படின்னு சொன்னா ஆமீனை 80 கசேரி அடிக்க தயாரா? முதல்ல இதுவே ஒரு கூமுட்டத்தனமான வாதம். இது அவரும் செய்ய முடியாது, நம்மளும் செய்ய முடியாது. யாரா இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தா தான் செய்ய முடியுது. சரி ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறோம், நீங்க சொல்றது ஆட்சிலாம் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இதுதான் பிரச்சனை. இந்த கடிதத்தை முழுசா நீங்க வாட்சி பாருங்க, இது திசை திருப்புற மேட்டிருந்தேன். முழுசா நீங்க கடிதத்தை வாட்சி பாருங்க. உபச்சாரம் குற்றச்சாட்டு சுமத்தி இருக்காதுல, தனியா ஏன் போய் சந்திச்சியே, தனியா ஏன் இருந்தியா, அதுக்கு மேல என்ன நடச்சுங்கிறது உங்களுக்கு அல்லாஹ் மறுமையில தீர்ப்பளிப்பான். அது அவனை பயந்துக்கிறங்க, அது எங்க மேட்ரு இல்ல. தனியா ஏன் இருந்தியா, அதுக்கு மேல என்ன நடச்சுங்கிறது உங்களுக்கு அல்லாஹ் மறுமையில தீர்ப்பளிப்பான். அது அவனை பயந்துக்கிறங்க, அது எங்க மேட்ரு இல்ல. இப்ப நான் கண்டுபிடிச்சு ஒண்ணும் செய்ய இயலாது, அதான் மேட்ரு. அதை நான் தெளிவாவே எழுதுறேன். தலைமையில விசாரணை பண்ணிட்டு விசாரணை எல்லாம் கோர்னதுக்கு அப்புறம் அதை நான் கோர்வையா சொல்றேன் பின்னால. இப்ப மேட்ரு இது இல்ல. மேட்ரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன சொல்றோம், அதுல இந்த மாதிரி நீங்க பஸ்ல சேர்ந்து போனீங்க அப்படின்னு சொல்றோம். பஸ்ல சேர்ந்து போனதை சொல்றதுக்கு வந்து 4 சாட்சி வேணும் அப்படிங்கிறது இருக்கா? இப்ப வச்சிருக்கக்கூடிய கேள்வி நான் என்ன கேட்கிறேன், நீங்க பஸ்ல போனது உண்மையா பொய்யா, இதுக்கு எதுக்கு 4 சாட்சி? உண்மைன்னு சொல்லுங்க, பொய்ன்னு சொல்லுங்க. இப்போ திருப்பி நிரூபிக்க 4 சாட்சி வேணுமா? மறுபடியும் ஏற்கனவே ஏத்துக்கிட்டு குற்றம் சாட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்ட விஷயத்துக்கு சாட்சி மறுபடியும் வேணுமா? சொன்ன விஷயத்துக்கான பதில்களை மக்கள் மன்றத்தில் தெளிவுபடுத்துங்க. அதை வந்து மறுப்புறது, அதை வந்து எல்லாத்தையும் இனிமே இல்லைன்னு சொன்னா தான் மறுபடியும் சொல்றது, இந்த வேலை வச்சுக்கிறாங்க. உங்களை வந்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நான்னா பகிரங்கமா இந்த மாதிரியான ஒரு இடத்தில் சந்திப்பதற்கு, அல்லது நீங்க விரும்பினா அது நம்ம இப்படித்த இடத்துல சந்திப்பாங்களா, உள்ளரங்குகள் எல்லாம் வரமாட்டாங்கிற மாதிரி எங்க வேண்டாலும். ஆனா 2 ஜமாத்துக்குள்ள விஷயம், இப்ப 2 ஜமாத் நான் கட்டாயம் வருவேன். நான் சொல்லக்கூடிய நழுவி ஓடுகிறார், அவங்க உடனே அவரை சாட்சியாக கொண்டுக்கிற வேண்டாமா? பிஜே நீதிபதியாக இருக்க வேண்டியவர் ஆவினுக்கு வக்கீலா மாறி போயிட்டார். எங்க மாறி போனாரு? அவரே சொல்றாரு, அந்த 5 சீடியில எனக்கு பழகின நான் திணறிக்கிட்டு இருக்கிறேன், எங்க வக்கீலா மாறினாரு? அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. இப்ப முக்கியமா இவங்க வைக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, இது இல்ல. இப்ப மேட்ரு நீங்க வெளியா தெளிவா விளங்கிட்டீங்க. இப்ப வச்சிருக்கிறோம் நம்ம குற்றச்சாட்டு, இதை மறுக்கிறீங்களா இதை ஏத்துக்கிறீங்களா இப்படிங்கிறத பிரச்சனை. இதுக்கு பதில் சொல்ல தெரியாம தான் இவருக்கு கடிதம் இவர் எழுதல, யாரா எழுதி கொடுத்திருக்காங்க, இவருக்கு தமிழ் தெரியாது, பிஜேக்கு அவருக்கு சம்பந்தப்பட்ட விஷயம், இப்படி எல்லாம் திசை திருப்ப முயற்சி பண்ணுவது அதற்கு நேரடி பதில் இல்லாத காரணத்தினால் மக்களை திசை திருப்புவதற்காக நியாயம் கேட்கிற பேர்ல மக்களுடைய அனுதாபங்களை தேடிக் கொள்வதற்காக இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் ஈடுபடுறாங்கிற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த கடிதத்தை எழுதின அப்படிங்கிற விஷயத்தை சுருக்கமா சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். அதாவது கடந்த 2008 வருடம் ஜூன் மாச வாக்குல இந்தியாவில இருந்து எனக்கு ஒரு பெண் போன் பண்றாங்க.
போன் பண்ணி வந்து இவர் சம்பந்தமான ஒரு புகாரை வந்து சொல்றாங்க. சொன்ன உடனே நான் சொன்னேன், நீங்க ஏமா இதை என்கிட்ட சொல்றீங்க? இது மாநில தலைமை இருக்கு, அங்க நிர்வாகிகள் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் சொல்ல வேண்டியது என்னமா இப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அங்க எல்லாம் சொல்லி பார்த்தாச்சு, ஒன்னும் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல. ஒரு சகோதரர் உங்களுடைய போன் நம்பர் தந்தாரு, உங்கள்ட்ட பேச சொல்லி சொன்னாரு, நீங்க மாநில தலைமையில பேசுவீங்களான்னு சொன்னாரு, நீங்க கொஞ்சம் கேட்டு எனக்கு நீதி வழங்க அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், நீங்க உங்களுக்கு போன் நாளைக்கு நீங்க பண்ணுங்க அப்படின்னு, நாளைக்கு பண்ணுங்க, ஆனா நான் அதெல்லாம் பதிவு செய்வேன், நீங்க பேசுற எல்லாத்தையும் பதிவு செய்வேன், கூட ஒரு ஆள் சாட்சி வச்சுக்கிட்டு உங்களுடைய புகாரை கேட்பேன் அப்படின்னு சொல்லி சரின்ட்டாங்க. ஆனா அவங்க சொன்னாங்க, எனக்கு பண்றதுக்கு வசதி இல்ல, நீங்க பண்ணுங்க. நானே போன் பண்ணி அவங்கள்ட்ட என்ன விஷயங்கள் கேட்கிறப்ப அவங்க, நான் இந்த மாதிரி ஒரு ஜும்மா தொழுகைக்கு பிறகு உதவி கேட்டு நம்மளுடைய தலைமை அலுவலகத்துக்கு போனப்ப அவரு என்னிடத்தை தகாத முறையில நடக்க முயற்சி பண்ணாருங்கிற அந்த விஷயத்த பின்னால நீங்க எனக்கு எழுதியும் தந்துடணும், அப்பதான் நான் ஜமாத்துல கேட்க முடியும்னு கேட்டு அவங்க கைப்பட எழுதியும் தந்துட்டாங்க. பதிவும் இருக்கு, பேசின பதிவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நாங்க நீங்க ஏமா தனியா இருக்கிற இடத்துல போனீங்க, உங்க தப்பு இல்லையா? ஏன் தப்புங்க, எனக்கும் தண்டனை தாங்க, ஏன் தப்புங்க, எனக்கும் தண்டனை தாங்க போனதற்கு என்றெல்லாம் அல்லாஹ்